Attention is all you need. 2017 8 pages and இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற every single AI tool, ChatGPT இருக்கலாம், Claude இருக்கலாம், Gemini இருக்கலாம், எல்லாமே இதில இருந்து தான் உருவாச்சு. But here is the problem. AI படிக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த பேப்பரை பார்த்து என்னடா மேக்ஸ் இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேப்பரை க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா நெக்ஸ்ட் 2 years transformers யூஸ் பண்றாங்க without even understanding what's happening inside. But today let me be clear with you. இந்த transformer architecture நீங்க புரிஞ்சுக்காம போனதுக்கு மேத் உங்களோட ப்ராப்ளம் கிடையாது. Not knowing what to study and what to skip, that is your problem. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த transformer architecture அப்படின்ற ரொம்பவே முக்கியமான இந்த கான்செப்டை டீடைல்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பிகினர் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி நெக்ஸ்ட் 60 மினிட்ஸ்ல நீங்க எல்லாருமே இன்னைக்கு கத்துக்க போறீங்க. கத்துக்க ரெடியா? தென் வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. Welcome you all to this chapter 4. So in the chapterல நம்ம transformers theory and BERT architecture less than 45 minutesல வந்து படிக்க போறோம். So இது வந்து நம்மளுடைய அஜெண்டால கோர் NLP ப்ரோக்ராம்ல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா NLP ஃபவுண்டேஷன்ஸ், ப்ரீ ப்ராசஸிங், வெக்டரைசேஷன் முடிச்சு, வேர்ட் எம்பெடிங்ஸ் அண்ட் செமாண்டிக் சர்ச் முடிச்சு, அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் முடிச்சு 6 ப்ராஜெக்ட்ஸ் இதுலையும் முடிச்சு, அதுக்கப்புறமா இதில் வந்து லாஸ்ட்டில் டீப் லேர்னிங் ஃபார் NLPல இந்த RNN, GRU, LS டீம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்ற சிஸ்டம் பார்த்துட்டு இதை உங்களுக்கு நம்ம டாஸ்காக கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த சாப்டர் 4ல வந்திருக்கோம். இந்த சாப்டரில் நம்ம வந்து இந்த ஹக்கிங் ஃபேஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அப்புறம் இந்த பை டார்ச் இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு 2 ப்ராஜெக்ட் இருக்குது. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம், அதாவது கூகுளில் போயிட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்ற மாதிரிலாம் சூஸ் பண்ணி, ஒரு இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் டு ஹிந்தி அப்படின்ற மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து எப்படி அந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய BTS, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுன்றதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் டாப் பிரேக் டவுன் பண்ணி நம்ம இன்ஜினியர்ஸ் உங்களுக்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம், டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் சிஸ்டம், இங்கே ChatGPTல எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய LLMs எல்லாமே நீங்கள் ஒரு பெரிய பேசேஜ் போட்டு கிவ் மீ திஸ் பர்டிகுலர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் less than 250 words 100 words போட்டால் எப்படி அது சம்மரைசேஷன் பண்ணுது, பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடக்குது அப்படின்ற அந்த ஒரு டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த செஷன் மூலியமாக நான் less than 45 மினிட்ஸில் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எல்லாத்தையுமே சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல ஒரு பாயிண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆர்கிடெக்சர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தியரியை ப்ராப்பராக புரிஞ்சிக்க தெரியாமல் நிறைய பேர் வெளியில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. பிகாஸ் இதில் அவ்வளோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது. எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை படிச்சுட்டு நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல போய் அதிகமாக ப்ராக்டிக்கலாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற பெரிய கன்ஃபியூஷன் மார்க்கெட்டில் நிறைய பேத்துக்கு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்குமே கையில் கொடுக்கறது தான் இந்த செஷனுடைய கோல். அதுவும் less than 45 மினிட்ஸில் இருக்க போகுது. ஸோ அதனால் எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து படிங்க. ஒரு லேப்டாப் இருக்கணும், ஹெட்ஃபோன் இருக்கணும், ஒரு பென், ஒரு டைரி, ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் சைலண்ட் என்விரான்மெண்ட்டில் படிங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பர்டிகுலர் செஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் நம்ம டீமில் வந்து ஒரு 16 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரிவ்யூ பண்ணி இன்னொரு AI இன்ஜினியர் வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க. நானும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி இந்த செஷனை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுவோம், எந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மைண்டில் வந்து கொடுக்கணுமோ, ஸோ தட் யூ வில் கெட் தட் confidence to speak about this particular topic in any interviews and you will be able to work on any kind of transformer models after this particular session. So அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கணும். நிறைய பேர் டிரான்ஸ்ஃபார்மர் படிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது, ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பர்டிகுலர் அடுத்த 45 மினிட்ஸ் முடியும் போது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் எது தெரியணுமோ அது உங்கள் கையில் வந்து இருக்கும். கற்றுக்கலாமா? ரைட், நம்மளுடைய இந்த செஷனுடைய அஜெண்டா என்ன அப்படின்றதுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக RNN, LSTMs அண்ட் GRU லிமிடேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் அதனுடைய கம்ப்ளீட் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், அதனுடைய அட்வான்டேஜஸ், RNNக்கு அப்புறம் LSTMs எதனால் வந்துச்சு, GRU எதனால் வந்துச்சு அப்படின்றது பார்த்தோம். பட் இதனுடைய லிமிடேஷனை கண்டுபிடிச்சா தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி யார் என்ன லிமிடேஷன் கண்டுபிடிச்சா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய 9 கீ காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்குள்ளே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸை இந்த 9 காம்பனன்ட்ஸ் டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்
வந்து மல்டி ஹெட் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பனன்ட் இருக்குது. அந்த காம்பனன்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்னைக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் ஆல்ரெடி டீப் லேர்னிங்கில் உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்துமே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சாப்டர் 4க்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த ஏஜென்ட்டுக்கு எல்லாம் போனோம் ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்ற கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னா என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே உங்களுக்கு இருக்கணும். யாரெல்லாம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஏஜென்ட்டுக்கே படிக்க வந்திருக்கீங்களோ இந்த NLPன்றது மேண்டேட்டரி வச்சிருக்கோம் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் பர்டிகுலர் செட்டிங் த ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பேர்ட் ஆர்கிடெக்சர் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் கொடுத்த ஆர்கிடெக்சர் மார்க்கெட்டில். இது வந்து ஒரு 2018 வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இது என்ன ஆர்கிடெக்சர் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த செஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து இந்த செஷன் வந்து முடிக்க போகிறோம். நவ் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே தி RNN அண்ட் LSTMs அண்ட் GR உடைய லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒன் பை ஒன்று பார்க்கலாம். RNN, LSTMs, GRU இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் டு ஸ்டோர் த மெமரி. அதாவது RNN வந்து நம்ம வந்து ஒரு புக்கை வந்து ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அவர் 50th பேஜ் போகும்போது ஒரு 10th பேஜ் ஒரு 5th பேஜ் போகும்போது ஃபர்ஸ்ட் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காருன்றது கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. பட் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கும்போது அவரால் அந்த மெமரியை வந்து லோட் பண்ணிக்க முடியல. அந்த மெமரியை லோட் பண்ண முடியாதனால ஃபர்கெட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் மறக்கிறாரு முன்னாடி இருந்த லேயர்ஸ் எல்லாமே. அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறது தான் இந்த லாங் ஷார்ட் டர்ம் மெமரி செல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் வந்து நம்மளுக்கு வந்து 2 ஸ்டேட் இருக்குது. செல் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது, ஹிடன் ஸ்டேட்னு இருக்குது, 3 கேட் இருக்குது. ஃபர்கெட் கேட், இன்புட் கேட், அவுட்புட் கேட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 3 ஆர்கிடெக்சர் வச்சு எப்படி நம்மளுக்கு வந்து லாங் ஷார்ட் டர்ம் மெமரி செல்ஸ் வந்து லாங் டர்ம் டிபெண்டன்சிஸை வந்து நம்ம வந்து மெமரியில் வச்சுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சீக்வென்ஷியலாக ஹியூமன்ஸ் படிக்கும்போது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய லிமிடேஷனை ஓவர் கம் பண்ணுறது தான் GRU. பிகாஸ் இதில் வந்து ஹை கம்ப்யூட்டேஷன்லாம் இருந்துச்சு, நிறைய கால்குலேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ இதுலேயுமே வந்து 2 ஸ்டேட் இருக்குது. பட் நம்பர் ஆஃப் கேட்ஸ் LSTMஸில் 3 இருந்தது, இங்கே வந்து நம்மளுக்கு 2ஆக மாற்றிருக்காங்க. அப்படி 2ஆக மாற்றும்போது நிறைய கம்ப்யூட்டேஷன் ஒரு செல்லிலே கம்மியாகுது அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்த செல்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கும்போது ஒன்றுமே கம்ப்யூட்டேஷன்ஸ்லாம் கம்மியாகும். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்ஸ் வந்து கோலாக இருந்துச்சுன்னா நம்ம சென்டென்ஸை சீக்வென்ஷியலாக படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா எல்லா சென்டென்ஸும் கொண்டு வந்து இங்கே ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட். பட் இங்கே என்ன வந்து ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல மெமரி ஸ்டோரேஜுக்கு தான் அதிகமாக ரிசர்ச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக வரும்போது ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் எதை ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா மோர் மெமரியை வந்து அதிகமாக நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கான்டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ரைட். ஸோ 3rd சாப்டரில் அவங்களுக்கு வந்து நான் முக்கியமான பாயிண்ட் என்ன கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்த வேர்ட் ஆர் அடுத்த சென்டென்ஸ் என்னன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த என்ன போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்படியே அந்த கான்டெக்ஸ்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய மெமரி வேணும். நிறைய மெமரியில் எடுத்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணோம்னா தான் இன்ஃபர்மேஷனை வந்து கான்டெக்ஸ்டில் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தாங்க. பட் மோர் மெமரி அவங்க எடுத்துகிட்டு கொண்டு வைக்கும் போது கான்டெக்ஸ்ட்டை வந்து அந்த மாடல் வந்து புரிஞ்சிக்க முடியுதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது, அப்படின்னு நடக்கலை. ஓகே, மோர் மெமரியை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகும்போது இது வந்து பார்த்து நடக்கல. இந்த RNN LSTMஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் சாப்டரில் 2013 2014 ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி கிடையாது. RNN எல்லாம் பிஃபோர் 2000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. LSTMs கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. GRU அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. இது 2013 அந்த ஆஃப்டர் 2000 ரிலீஸ் பண்ணாங்க. பட் 2017க்கு முன்னாடி இந்த எல்லா மாடல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பீப்புள் ஆர் சஃபரிங் வித் என்னடா அது கான்டெக்ஸ்ட்டு புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது, ப்ராப்பராக ஒரு லாங் ஷாப்புக்கு ஒரு பெரிய புக்கே கொடுக்குறோம் அதனால் ப்ராப்பராக புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்னா அந்த இடத்துல தான் கூகுள் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா தட்ஸ் வென் கூகுள் ட்ராப்ட் சம்திங் கிரேசி. எந்த இடத்துலனா 2017 ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். கூகுள் ட்ராப்ட் சம்திங் கால்ட் இஸ் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிக்கு அவங்க வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா 1 February 2017 இந்த பேப்பரை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பரை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லா மார்க்கெட்டுமே இந்த பேப்பரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவுமே பப்ளிக் அவைலபிளாக இருக்குது. நான் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பேப்பர் அப்படின்ற மாதிரி போடுங்க, இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு லிங்காகவே இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா டேட்ஸுமே இருக்கும். 12th June வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே பாருங்கள், லாஸ்ட் வேஸ்ட் வெர்ஷன் 2023 கூட அது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு இருந்தது அன்றைக்கி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வியூ PDF அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் அந்த பேப்பர், அட்டென்ஷன் ஆல் யூனிட் அப்படின்ற பேப்பர் தான். இதெல்லாம் பாருங்கள், கூகுளில் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த சயின்டிஸ்ட்ஸ் எல்லாம் தான் வந்து இவங்கெல்லாம் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்டேட்டட் பேப்பர். ஓகே, நீங்கள் பார்க்குறது அப்டேட்டட் பேப்பர். பட் இதில் நீங்கள் ப்ராப்பராக படித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல் ஆர்கிடெக்சர் இது பாருங்கள். இதுதான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
எல்லாத்துக்கும் பின்னாடி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ChatGPT ஆகட்டும், கிளாடுக்கு பின்னாடி ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த ஒரு படத்தில் கூட வரும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையாக இருந்தது இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் பல டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தவருக்கு சொல்லுவாங்க. ரெஸ்பெக்ட் எப்பயுமே அவருக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் 2017 ரிலீஸ் பண்ணதான் எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் மாடல். இன்னைக்கு எல்எல்எம்ஸ்லாம் வந்துருக்குன்னா இந்த ஒரு ஆர்கிடெக்சர் தான். இந்த ஒரு ஆர்கிடெக்சரை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ அதான் போட்டிருக்கேன், அட்டென்ஷன் இஸ் ஆல் யூனிட் அப்படின்ற இந்த பாயிண்ட் வந்து எதுக்காக வேர்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நம்ம டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இது வரைக்கும் லாஸ்ட் சாப்டர்லையும் சரி, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டை நம்மளுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தோம் கரெக்டாக. அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது சீக்வென்ஷியலாக படிச்சுட்டு இருந்தோம். பட் இமீடியட்டாக ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்க்கும்போது ஒரு சில வேர்ட்ஸ்க்கு நம்ம கண் வந்து போகும். சீக்வென்ஷியலாக படிக்கிறோம், பட் இப்போ இந்த டாக்குமெண்ட்டே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது கணக்கு படும், இந்த கிரேசின்றதை படலாம், ஆர் இந்த கோல் அப்படின்றது படலாம், மூணாவது இது படலாம். அப்போது ஒரு இமேஜ் பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட ஐஸ் வந்து சீக்வென்ஷியலாக படிக்கிறதுக்கு முன்னாடி இட் இஸ் பேயிங் அட்டென்ஷன் டு சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஆர் டு சம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் இஸ் கேச்சிங் அவர் ஐஸ். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா மிஷின் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். பார்த்ததுமே இதெல்லாம் முக்கியமான கீவேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு லாங் டேர்ம் டிபெண்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏகோ ஜான் இஸ் running 2 different companies. He is having his CTO whose name is Nasser, and he is going to perform all the technical related operation, and he is having some team like 15 to 20 members here. இப்போ இந்த இடத்துல நான் he அப்படின்றது மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த he அப்படின்றது யாரை மென்ஷன் பண்ணுது? ஃபர்ஸ்ட் ஹீன்றது இட் இஸ் மென்ஷனிங் ஏகோ ஜான். அடுத்து வரக்கூடிய ஹீ எல்லாமே நாசர் வந்து மென்ஷன் பண்ணுது கரெக்டாக. அப்போது இது எனக்கு தெரியும் படிக்கிறதுக்கு, பட் மிஷினுக்கு அந்த அட்டென்ஷன், ஓகே இந்த ஹீ அப்படின்றது ஏகோ ஜானை குறிக்குதா இல்லை நாசரை குறிக்குதா அப்படின்ற மாதிரி அந்த அட்டென்ஷன் கொடுக்கணும். அந்த சென்டென்ஸ் சீக்வன்ஷியல் படிக்கும்போது இந்த ஹீன்றது இதை குறிக்குது அப்படின்ற மாதிரி அது சீக்வன்ஷியலாக படிக்கும்போது இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் பார்த்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்து அந்த அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு சீக்வன்ஷியலாக படிக்கும்போது. ஆர் ஒரு பேஜ் வந்து இப்படியே பார்க்குறீங்கன்னா ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு இமீடியட்டாக அட்டென்ஷன் கொடுத்து அதனுடைய வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி சென்டென்ஸ்குள்ளே நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு பண்ணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவு வி ஆர் ரீடிங் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி தான் இந்த ஆர்கிடெக்சரில் நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் வந்து கூகுள் ரிசர்ச்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டாக அந்த ஆர்கிடெக்சர் என்ன, அந்த ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய அந்த 9 கீ காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 9 கீ காம்பனன்ட்ஸ் வந்து இந்த ஆர்கிடெக்சரில் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக உங்களுக்கு இந்த ஆர்என்என் எல்எஸ்டிஎம்ஸ் ஜிஆருடைய லிமிடேஷன்ஸ் என்னன்றது ப்ராப்பராக புரிஞ்சிருக்கணும். உங்களோட நோட்ஸில் எழுதி வைங்க. ஸோ ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஆர்என்என் ஜிஆர்யூ எல்எஸ்டிஎம்ஸ் இது மூணுமே சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் மோர் மெமரியை வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணணும், ஏன்னா மோர் மெமரி இருந்தால் மோர் கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ தட் நம்மளோட மிஷின் வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்காகட்டும் பெரிய பெரிய அடுத்தடுத்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. பட் அது நடக்கலை. அதை கூகுள் கரெக்டாக கேப்சர் பண்ணி 2017 அவங்க வந்து இந்த அட்டென்ஷன் இஸ் ஆல் யூனிட் அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ணாங்க. அதுதான் எல்லா எல்எல்எம்ஸ்க்கும் ஒரு மூதாதையரான ஒரு மாடல். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டினுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் டுவர்ட்ஸ் திஸ் லாங்குவேஜ் மூலிமா, நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் மூலிமா அடுத்த கட்டத்துக்கு எப்படி வந்து மிஷினை புரிய வச்சு கான்டெக்ஸ்ட்டை புரிய வச்சு அடுத்து நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அப்போ தான் பார்க்குறாங்க. நான் இது வரைக்கும் சாப்டரில் பேசும்போது ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு இந்த டிஎஃப் ஐடிஎஃப் ஆகட்டும் இதெல்லாம் வந்து மீனிங்கே புரிஞ்சிக்க முடியல, ஜஸ்ட் நம்பர்ஸை தான் வெளியில் கொடுக்குது, நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் தான் கொடுக்குது. அதே மாதிரி சாப்டர் 2ல் நான் வந்து பேசியிருப்பேன் இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ் கான்செப்ட்டில் வேர்ட் டு வேக் ஃபாஸ்ட் டெக்ஸ்ட்லாம் வந்து பேசும்போது இது வந்து மீனிங்கை தான் புரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்குது. பிகாஸ் ஒரு ஆப்பிள் டே கீப்ஸ் அ ஃபாதர் அவே, ஐஃபோன் ஆப்பிள் ஹாஸ் தி iOS இன்சைடட். இப்போ இந்த ரெண்டு இடத்துல 2 சென்டென்ஸ்க்கு ஆப்பிள் தான் வருது. பட் ஆனால் ரெண்டுத்துக்குமே ஒரே எம்பெடிங்ஸ் தான் வருது. மீனிங் அது வேர்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுது, அந்த வேர்டினுடைய மீனிங்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எம்பெடிங்ஸ் வந்து கொடுக்க முடியல அப்படின்றது தான் செகண்ட் சாப்டரில் பார்த்தோம். அப்போ தேர்ட் சாப்டரில் பார்த்தது அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ தான் டீப் லேர்னிங் அப்படின்ற ஒரு அல்காரிதம் குள்ளே வந்து ரிசர்ச்சர்ஸ்
டெவலப்பர்ஸ் போகிறாங்க, சரி இந்த ஆர்என்ன்றதை ட்ரை பண்ணுறாங்க, எல்எஸ்டிஎம்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, ஜிஆர்யூன்றதை ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால ஒரு சில லெவலுக்கு தான் அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சிக்க வைக்க முடியுது, கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. பட் ஒரு லிமிடேஷன் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து மெமரியை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனாங்க. பட் இந்த இடத்துலையும் கான்டெக்சுவலாக ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்தாலும் புரிஞ்சுக்கணுன்றது தான் கோல். அப்படி கான்டெக்சுவலாக பெஸ்ட்டாக புரிஞ்சக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி நிறைய பேர் இதை பார்த்து புதுசாக டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்குறோம், 1980s ஒரு படத்தை பார்க்குறோன்னா, அந்த படத்தை பார்க்கும்போது ஓ இப்படி தான் படம் எடுக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வரும். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி புதுசாக எடுப்பாங்க. அப்புறம் அடுத்து வரக்கூடிய டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓ இப்போதைக்கு இந்த பெஞ்ச் மார்க்கில் நீங்கள் எடுத்துட்டீங்களா, அப்போ இதுலேருந்து அடுத்த லெவலுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் போகும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம், ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்கு இங்கே இருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து 2026, 2027, 2028 அப்படிலாம் அடுத்தடுத்த இயர்ஸ் நம்ம போகும்போது இங்கேருந்து நம்மளுக்கு எங்கேயோ இவால்வ் ஆகி போயிருப்போம். பட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிகாஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங்கில் போய்கிட்டு இருக்கோம். எடுத்ததுமே அங்கே போய் உட்காந்தோன்னா முன்னாடி என்ன நடந்துன்னு தெரியாது. பட் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு படம் மாதிரி, ஸ்க்ரீன் பிளே மாதிரி நம்மளுடைய கோச்சிங் சிஸ்டம்குள்ளே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்மளோட டீமும் ப்ராஜெக்ட்ஸில் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு எல்லாமே யூ ஆர் கிஃப்டட். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய 9 கீ காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு கான்டெக்ட் செட்டிங் இப்போ நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள் எல்லாமே இப்போ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னுடைய மவுஸ் பாயிண்ட் இருக்க அப்படிங்க 9 கீ காம்பனன்ட்ஸ் இருக்குது. இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் சீக்வன்ஸ். நீங்கள் ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுக்குறீங்கன்னா மொத்தமாக இதில் லீட் பண்ணிக்கும். அதாவது நம்மளுக்கு முன்னாடி வந்து சீக்வன்ஸ் 1 by 1 இருக்குல்ல, அப்படி கிடையாது. மொத்தமாக எடுத்துக்கிட்டு எல்லா சென்டென்ஸையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு அதில் எம்பெடிங்ஸ் வந்து கொடுக்கும். எம்பெடிங்ஸ்னால் என்ன, நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு எம்பெடிங்ஸ்க்கும் சைஸ் இருக்கும். இதில் வந்து 512 டிமென்ஷன்ஸ் லாஸ்ட் சாப்டர்லேயே போட்டிருக்கோம். அதாவது ஒரு வேர்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டுக்கு 500 டீப் வெக்டார்ஸ் இருக்கும். அந்த ஒரு வேர்டுக்கு அவ்வளோ டீப். அப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் 512 எம்பெடிங் சைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்புட் சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, எல்லாமே இன்புட் எம்பெடிங் இருக்குது. இன்புட் எம்பெடிங்கிறது ஃபஸ்ட் காம்பனன்ட். ஓகே, பட் மிஷினுக்கு வந்து எது ஃபஸ்ட் வேர்டு எது செகண்ட் வேர்டு அப்படின்ற மாதிரி அந்த பொசிஷனையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா தான் எந்த ஆர்டரில் நம்மளுக்கு வந்து இன்புட் சீக்வன்ஸ் வருதுன்றது தெரியும். ஸோ அதுக்கு பொசிஷனல் என்கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். இல்லாட்டா நான் லாஸ்ட் சாப்டரில் வந்து நான் காமிச்சிருக்கேன், மேன் பைட்ஸ் டாக், டாக் பைட்ஸ் மேன். இது 2 சென்டென்ஸ்லையும் சென்டென்ஸ் ஒன்று தான், மீன்ஸ் வேர்ட்ஸ் ஒன்று தான். நல்லா சொல்கிறேன் பாருங்கள், மேன் பைட்ஸ் டாக், டாக் பைட்ஸ் மேன். புரியுதா? இது 2 சென்டென்ஸ்லையும் வேர்ட்ஸ் வந்து சிமிலராக தான் இருக்குது, பட் கான்டெக்ஸ்ட் வேறு, மீனிங் வேறு. கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ என்ன, இதுவே நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்ஸில் என்ன கொடுக்குன்னா, மேனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்பெடிங் கொடுக்கும், பைட்ஸ்க்குன்னு ஒரு எம்பெடிங் கொடுக்கும், டாக்ன்றதுக்கு ஒரு எம்பெடிங் கொடுக்கும். 2 சென்டென்ஸ்லையும் ஒரே எம்பெடிங் தான் இருக்கும். அப்போ கான்டெக்ஸ்ட் வேறு இல்லை. புரியுது நான் சொல்கிறது? இதுக்கு முன்னாடி சாப்டரில் மேன் பைட்ஸ் டாக், டாக் பைட்ஸ் மேன், இது 2 சென்டென்ஸ்லையும் வேர்ட்ஸ் சேமாக தான் இருக்குது. அப்போ அது கான்டெக்ஸ்ட் புரிஞ்சிச்சுன்னா எம்பெடிங்ஸ் ஃபார் மேன் பைட்ஸுக்கு டாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அது இங்கே நடக்கலை. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு அது ப்ராப்பராக நடக்கணும்னா ஃபஸ்ட் வேர்டு என்ன, செகண்ட் வேர்டு என்ன, தேர்ட் வேர்டு என்ன அப்படின்ற அந்த நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸை வச்சு நம்மளுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இஸ் பொசிஷனல் என்கோடிங். இன்புட் எம்பெடிங், ஃபஸ்ட்டு இன்புட் சென்டென்ஸை பாஸ் பண்ணுறீங்க, அதுக்கு இன்புட் எம்பெடிங் கிரியேட் ஆகுது, ஒவ்வொரு வேர்டுக்கும் அவ்வளோ 512 கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ்ன்றது கொடுத்து இந்த பர்டிகுலர் பிளாக்கை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா என்கோடர் பிளாக்னு சொல்லுவோம். இந்த இதில் என்கோடர் பிளாக், இந்த பிளாக் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா டீகோடர் பிளாக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த என்கோடர் பிளாக்குள்ளே தேர்ட் காம்பனன்ட் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு காம்பனன்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபோர்த் காம்பனன்ட் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க் அப்படின்னு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ஆரோ மார்க்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் எம்பெடிங், செகண்டு பொசிஷனல் என்கோடிங், தேர்டு இந்த செல்ஃப் அட்டென்ஷன். ஓகே, செல்ஃப் அட்டென்ஷன்றது முக்கியம். அதான் அந்த ஹீ ஒரு சென்டென்ஸ்குள்ளே ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஏ கோச் ஜான் இஸ் டீச்சிங் சம்திங் அண்ட் நாசர் இஸ் த சிடிஓ அண்ட் ஹீ அண்டர் ஹிஸ் அப்படின்னு சென்டென்ஸ் சொன்னேன். இப்போது அந்த ஒரு சென்டென்ஸில் அந்த ஹீ அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்றது செல்ஃப் அட்டென்ஷன். இந்த ஹீ இஸ் ரெஃபரிங் டு ஏ கோச் ஜான் ஆர் நாசர் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ அந்த ஒரு ஹீ அப்படின்றது ஃபஸ்ட்டு ஹீ யாரை குறிக்குது, செகண்ட் ஹீ யாரை குறிக்குது அப்படின்ற மாதிரி வரும். அதான் செல்ஃப் அட்டென்ஷன் சொல்லுவோம். இல்லை மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு. அந்த மல்டி ஹெட் அப்படின்னா இந்த செல்ஃப் அட்டென்ஷன் லேயரை நம்மளுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டாக்கை நம்ம வந்து வச்சிருக்கோம். அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னது அடுத்த வரதில் சொல்கிறேன். ஸோ தேர்ட் காம்பனன்ட் இந்த செல்ஃப் அட்டென்ஷன். இதுக்குள்ளே VKQ அப்படின்னா query வெக்டார், கீ வெக்டார், வேல்யூ வெக்டார் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு கால்குலேஷன் நடக்கும். அது எப்படி நடக்குது அப்படின்றது நான் ஒரு ஆர்டிக்கல் காமிக்கிறேன், அதில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் தேர்ட் காம்பனன்ட் செல்ஃப் அட்டென்ஷன். செல்ஃப் அட்டென்ஷனுக்கு மேலே மல்டி ஹெட் அட்டென்ஷன் இருக்குது. இதுக்குள்ளே கால்குலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது கீ வெக்டார், query வெக்டார், வேல்யூ வெக்டார் அப்படின்றது இருக்குது. அது வரக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்குமே இந்த கால்குலேஷன் நடக்கும். அது என்ன கால்குலேஷன் காமிக்கிறேன். ஃபிஃப்த் காம்பனன்ட் வந்து ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க். ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்னா அதுக்குள்ள இது எல்லாமே நியூரல் நெட்வொர்க் மூலியமாக தான் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபிஃப்த் ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க். அதுக்கப்புறமா பேரலாக இங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தமிழ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த என்கோடர் பிளாக் வந்து வெளியில் வரது வந்து அந்த எம்பெடிங்காக வரும்.
ஓகே, ஃபீட் ஃபார்வர்ட் லைட் வெளியே வரும்போது கொடுத்துருக்கக்கூடிய கம்ப்ளீட் சென்டென்ஸ்க்குண்டான எம்பெடிங்ஸ் என்ன, கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸாக வெளியே வருது. தட்ஸ் வாட் த கோல் ஆஃப் த என்கோடர் பிளாக். அது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கத்தில் இருக்கிறது டீகோடர் பிளாக்னு சொல்லுவோம். இதில் கீழே இருந்து அகைன் பார்த்தீங்கன்னா டார்கெட் சீக்வன்ஸ், அதாவது இங்கே நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஞ்ச், இது வந்து இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் ட்ரான்ஸ்லேஷன் வந்து புரிஞ்சுக்கணும், இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து திருப்பி சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம், இந்த இடத்துல இருந்து கொடுப்போம். இந்த இடத்துல கொடுக்கும்போது அவுட்புட் எம்பெடிங். ஓகே, இது விட்டுருங்க. இந்த இடத்துல பொசிஷனல் கோடிங் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணும்போது இது முக்கியமான எந்த இடத்துல இருந்து அது அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ரெண்டுமே பேரலாக ஒரே டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். நான் இப்போ சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, ஆரோ மார்க் நல்லா கவனிச்சுக்கோங்க. லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், அதாவது இங்கிலீஷ் டு தமிழ். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டென்ஸுக்கு உண்டான கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இந்த கான்டெக்சுவல் எம்பெடிங் தான் நம்மளுக்கு வந்து தமிழாக மாறணும் அப்படின்னா, இப்போ இது வந்து இந்த டீகோடர் பிளாக்ல போயிட்டு வந்திருக்கக்கூடிய எல்லாமே திருப்பியும் இங்கே பாருங்கள், கிராஸ் அட்டென்ஷன் மல்டிஹெட் அப்படின்னு மாதிரி இருக்குது. கிராஸ் அட்டென்ஷன்னா இந்த என்கோடரில் வந்திருக்கக்கூடிய அந்த பிளாக்னுடைய அவுட்புட் இஸ் கெட்டிங் இன் டு திஸ் டீகோடர் பிளாக். அதான் கிராஸ் அட்டென்ஷன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். அது வரும்போது இதுக்குள்ளே வந்து கீ வெக்டர், கரி வெக்டர், வேல்யூ வெக்டர் அப்படின்ற மாதிரி மாறும். அது மாதிரி ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்கில் போயிட்டு லீனியர் காம்பனன்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சாஃப்ட் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதோட இன்னும் கொஞ்சம் டீப்பராக நான் வந்து போகிறேன். பட் இந்த டீகோடர் பிளாக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான கீவேர்ட்ஸ் என்னன்னா, மாஸ்ட் மல்டிஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் இது ஒன்று, மல்டி ஹெட் கிராஸ் அட்டென்ஷன் இது 2, அதுக்கப்புறமா லீனியர், சாஃப்ட் மேக்ஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் நான் வந்து எழுதியிருக்கேன். நம்பர் 1 எம்பெடிங், அதாவது இங்கே வரக்கூடிய இன்புட் சீக்வன்ஸ் வந்து எம்பெடிங்காக மாறுது. செகண்ட் பொசிஷனல் என்கோடிங், எல்லாமே என்னோட ஆரோ மார்க்கு பாருங்கள், இங்கேயும் பார்க்குறாதீங்க, இங்கே பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. பொசிஷனல் என்கோடிங், செகண்ட் பொசிஷனல் என்கோடிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்டு செல்ஃப் அட்டென்ஷன், ஃபோர்த்து செல்ஃப் அட்டென்ஷன் மேலே மல்டி ஹெட் அட்டென்ஷன் சொன்னேன். ஸோ மல்டி ஹெட் அட்டென்ஷன், அதுக்கப்புறமா ஃபீட் ஃபார்வர்டுன்ற காம்பனெண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஃபிஃப்த் ஃபீட் ஃபார்வர்ட் காம்பனெண்ட், இது என்கோடர் முடிஞ்சிச்சு. டீகோடரில் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 6th காம்பனெண்ட்டாக மாஸ்ட் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. 6th காம்பனெண்ட் இது. அதுக்கப்புறமா மல்டி ஹெட் கிராஸ் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் 7th காம்பனெண்ட். அதுக்கப்புறமா ஃபீட் ஃபார்வர்ட் நீங்கள் இப்போ போட்டுக்கிறதுனால அந்த காம்பனெண்ட் நான் திருப்பி எழுதல. அதுக்கப்புறமா லீனியர் காம்பனெண்ட், சாஃப்ட் மேக்ஸ் காம்பனெண்ட், புரியுதா? ஸோ டோட்டலி வி ஹேவ் 9 காம்பனெண்ட்ஸ் இருக்குது. இதில் இந்த என்கோடர் காம்பனெண்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டீப்பாக போக போகிறோம். ஸோ வி வில் லேர்ன் திஸ் ஆர்கிடெக்சர் ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் இந்த ஆர்கிடெக்சர் கூடிய ஒரு சில உதாரணங்களை காமிச்சு இந்த ஆர்கிடெக்சரை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வந்து இருக்க போது. இப்போ ஸோ தேர்ட் பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு RNN, LSTMs, GRனுடைய லிமிடேஷன்ஸ் என்னென்ன, அங்கே எங்கே ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்றத ப்ராப்பராக கவனித்தோம். ஸோ நம்மளுக்கு என்ன தேவை, மோர் மெமரி இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் பாயிண்ட். மெமரியை சேவ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர்த்து அது மோர் கான்டெக்சுவல் புரிஞ்சுக்குன்ற மாதிரி அவங்க பண்ணாங்க. பட் அது அப்படி ஆகலை. கூகுள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய 9 கீ காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பராக மைண்ட் இருக்கணும். இது வந்து என்கோடர் ரெண்டு பிளாக்ஸ் இருக்கும். என்கோடர் பிளாக் இருக்கும், டீகோடர் பிளாக் இருக்கும். என்கோடர் பிளாக்ல இருக்கக்கூடியது நான் வந்து 5 காம்பனன்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டீகோடர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்த ஃபீட் ஃபார்வர்டில் ரிப்பீட் ஆகும். பட் டீகோடர் பிளாக்ல கீழே எப்படி மைண்டில் இருக்கும், இந்த ஆர்கிடெக்சர் மைண்டில் இருக்கும். கீழே என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்து மாஸ்க் அப்படின்னு மாதிரி சொன்னார். மாஸ்ட் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்படி மாதிரி இருக்குது. அப்புறம் மல்டி ஹெட் கிராஸ் அட்டென்ஷன் அப்படி மாதிரி இருக்குது. இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கொஞ்சம் மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கலாம். பட் இந்த செஷன் முடியும் போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக மைண்டில் நிற்கிறது 100% உறுதி. ஸோ பிகாஸ் அடுத்த பாயிண்ட்டில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த ஆர்கிடெக்சர் டீகோட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ இப்போ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருடைய இன்னும் டீப்பாக போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், the transformer has 2 மெயின் பார்ட்ஸ். என்கோடர், அதான் சொல்லியிருக்கேன். என்கோடர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு கான்டெக்சுவல் எம்பெடிங்கை வெளியே கொடுக்கும். டீகோடர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். எதை ஜென்ரேட் பண்ணும், நெக்ஸ்ட் வேர்டை ஜென்ரேட் பண்ணும். ஒவ்வொரு வேர்டை 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணும். அதுதான் என்னுடைய ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ இந்த ஆர்கிடெக்சரில் இந்த என்கோடர் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த என்கோடர் பிளாக் வந்து மல்டிபிள் ஸ்டேக்காக இருக்கும். மீனிங் இந்த ஆர்கிடெக்சர் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாக்ஸை இந்த என்கோடரில் இந்த கனெக்ஷன் இங்கே கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் என்கோடர் பிளாக்கை இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, n டைம்ஸ் ஆஃப் என்கோடர் லேயர். இப்போ இதை வந்து எத்தனை தடவை நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்படின்றது கான்ஃபிகரபிளாக இருக்குது. நீங்கள் எத்தனை லேயர் வேணால் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடல்ஸ் வச்சு எனக்கு 8 லேயர் வேணும், 10 லேயர் வேணுன்றது வச்சுக்கலாம். பட் இவங்க இந்த பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 என்கோடர் லேயர்ஸ். இந்த ஒரிஜினல் பேப்பர் இந்த பர்டிகுலர் இருக்கிற மல்டிஹெட் ஃபீட் ஃபார்வர்ட், மல்டிஹெட் ஃபீட் ஃபார்வர்ட், மல்டிஹெட் ஃபீட் ஃபார்வர்ட்றது 6 டைம் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மீனிங் வரக்கூடிய இந்த இன்புட் சீக்வன்ஸ் வந்து இந்த 6 லேயர்ஸ்குள்ளே போயிட்டு தான் இந்த டீகோடர் பிளாக்குள்ளே இங்கே வந்து போகுது.
புரியுதா? 6 லேயருக்குள்ள போயிட்டு தான் இங்க இருக்க வர இந்த என்கோடர் அவுட்புட் அடுத்த டீகோடருடைய இன்புட்டா வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அடுத்து டீகோடர் பிளாக்கும், இந்த டீகோடர் பிளாக் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மாஸ்டர் மல்டி அட்டென்ஷன், மல்டி கிராஸ் அட்டென்ஷன் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 தடவை வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இந்த 6னா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து இங்கே மாஸ்டர் இதோட கனெக்ட் ஆகும். இப்போ இந்த லீனியர், இந்த சாஃப்ட் மேக்ஸ் இதை வந்து விட்டுருங்க. ஓகே, இதை விட்டுட்டு இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் அவுட்டர் பாக்ஸ் போட்டிருக்காங்க, இந்த அவுட்டர் பாக்ஸ் போட்டிருப்பாங்க, இதுதான் நம்மளுக்கு 6 தடவை ஸ்டாக் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆகக்கூடிய அவுட்புட் ஃபர்ஸ்ட் டீகோடருடைய இதுவாக வெளியில் போகும். இந்த லீனியருக்கு இந்த லீனியர் லேயருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருப்பியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆகும். மீன்ஸ் இதனுடைய அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பி இங்கே வந்து இன்புட்டாக போகும். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸினுடைய கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் தான் இங்கே அவுட்புட்டாக இருக்கும். இந்த கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் அடுத்த என்கோடருடைய இன்புட்டாக போகும். அதில் இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து செகண்ட் டீகோடருடைய இந்த கிராஸ் அட்டென்ஷன் அப்படி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ பாருங்க 6 என்கோடர் லேயர்ஸ் இருக்குது, 6 டீகோடர் லேயர்ஸ் இருக்குது. எந்த பேப்பரில் போட்டிருக்காங்க, இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்க. NX இது வந்து பேப்பர் ஆர்கிடெக்சர், புரியுதா? அஃபிஷியல் பேப்பர் ஆர்கிடெக்சர். இங்கே நீங்கள் ப்ராப்பராக படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். என்கோடர்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆஃப் 6 ஐடென்டிக்கல் ஆர்கிடெக்சர். இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நோட்ஸ்லாம் படிக்கணும்னா இந்த ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். தி அவுட்புட் ஆஃப் ஈச் சப் லேயர் இஸ் லேயர் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, தி அவுட்புட் ப்ரொடியூஸ் என் டிமென்ஷனில் 512 டிமென்ஷன் சொன்னாலும் இதெல்லாம் ப்ராப்பராக படிச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ் ஒவ்வொரு வேர்டுக்குமே 512 அப்படின்ற மாதிரி தான் டிமென்ஷனில் வரும். அதுக்கப்புறமா அது வந்து கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ்னுடைய டீப் எம்பெடிங் அப்படின்ற மாதிரிலாம் வெளியில் அவுட்புட் ஆகும். சரி, இப்போ இந்த மாடலோட டிமென்ஷன், அதாவது இந்த கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸாக வெளியில் வரக்கூடிய டிமென்ஷன் வந்து 512 வந்துருச்சு. இப்போ இங்கே ஃபீட் ஃபார் டிமென்ஷன் போட்டு 2048 அப்படின்னா போட்டிருக்காங்கன்னா இந்த ஃபீட் ஃபார்வர்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மல்டிகர் அட்டென்ஷனுக்குள்ள ஒரு வேர்டுக்கும் 512, அப்போ இதுக்குள்ள நியூரான்ஸ் இருக்கும். 512 நியூரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கும். அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 2048 நியூரான்ஸ். புரியுதா? பிகாஸ் முன்னாடி இருக்கக்கூடிய டிமென்ஷன் 512, அப்போ 512 நியூரான்ஸ் வந்து கீழே இருக்கணும். அதுக்கு மேலே 2048 நியூரான்ஸை வச்சு அதுக்கப்புறமா வெளியில் போகும்போது திருப்பி 512 வச்சு கொடுத்துருவாங்க. அப்படின்னா தான் அவுட்புட்டும் 512 டிமென்ஷனில் போகும். எதுக்காக நடுவில் ஹிடன் லேயரில் 2048 நியூரான்ஸ் வந்து வைக்கிறாங்கன்னா, அப்போ தான் மோர் கால்குலேஷன்ஸ் நடக்கும். மோர் கால்குலேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா லேர்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். புரியுதா? பிகாஸ் இது எம்பெடிங் மட்டும் வரக்கூடாது, இன்னும் கொஞ்சம் மாடல் வந்து அந்த கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்துக்கணும், சூப்பராக லேர்ன் பண்ணுறதுக்காக என்றைக்குமே நான் உங்களுக்கு வந்து நான் டீப் லேர்னிங்கில் டீச் பண்ணாமல் சொல்லியிருக்கேன். ஹிடன் லேயர்ஸ் அதிகமாக வைக்கும் போது நிறைய மோர் வெயிட் கால்குலேஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இப்போது அட்டென்ஷன் ஹெட்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செல்ஃப் அட்டென்ஷன் லேயர் வந்து எத்தனை செல்ஃப் அட்டென்ஷனாக வச்சுருக்காங்கன்னா டோட்டலி 8 அட்டென்ஷன் ஹெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த அட்டென்ஷன் ஹெட்னா என்ன அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து தேவை. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். பட் அகைன் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட், எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக நோட்ஸ் எழுதிட்டே வாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டு இப்படி வருது. இந்த ஏரோ மார்க்னா என்ன? இந்த ஏரோ மார்க் என்ன? டீப் லேர்னிங்கில் நம்மளுக்கு வந்து கன்வல்யூஷனல் சொல்லும் போது ஒரு ஆர்கிடெக்சர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை ப்ராப்பராக படிக்காதவங்க பிரச்சனை இல்லை, இப்போ படிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா ரெசிடியூவல் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். CNN ஆர்கிடெக்சரில் ரெஸ்னெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து நான் வந்து டீச் பண்ணியிருந்தேன். அது ப்ராப்பராக அது படிக்காதவங்க பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்னெட் ஆர்கிடெக்சர் அப்படின்றது அது என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிச்சு அப்படின்னா, வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம். வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்னா, நம்மளுடைய லேர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புக்கு வந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 பேஜில் இருக்கும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் படிச்சலாம் மறந்து போயிருக்கும் இல்லையா, அது மறக்காமல் இருக்கிறதுக்குனான ஒரு டெக்னிக் அதான். நீ முன்னாடி இந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எம்பெடிங் வந்ததோ அதே எம்பெடிங் எடுத்து இது நீ கால்குலேஷன் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர்ஸ் வரும் இல்லையா, இப்போ இதையுமே இந்த எம்பெடிங் ஆட் பண்ணி வெளியில் போகும். புரியுதா? பிகாஸ் இது வந்து கான்டெக்சுவல் அவுட்புட்டாக வரும். இது வந்து முன்னாடி இருந்த வேர்ட் எம்பெடிங், இதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நார்மலைசேஷன் அப்படின்னா அவுட்புட்டாக வரக்கூடியது எல்லாமே 0 to 1 நம்பர் இருக்கணும். பிகாஸ் நிறைய ரேஞ்சே வந்து -500 1100 போனால் அடுத்த லெவல் ஆஃப் கால்குலேஷன்ஸ்க்கு இந்த ஃபீட் ஃபார்வர்டுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு மல்டி ஹெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெசிடியூவல் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே கால்குலேஷன் நடந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வரதும், மெமரி வந்து இங்கே கால்குலேஷன் நடக்கும்போது ஒரு மெமரியை நம்மளுக்கு வந்து லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே ரெசிடியூவல் கனெக்ஷனை போட்டு அவுட்புட் ஆஃப் பர்டிகுலர் மல்டிஹெட் அட்டென்ஷனையும் முன்னாடி வரக்கூடிய இன்புட்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு நார்மலைஸ் பண்ணி அடுத்த ஃபீட் ஃபார்வர்ட் லேயருக்கு வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய பழைய மெமரி என்றைக்குமே ட்ராப் ஆகாது. இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆர்கிடெக்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் கால்குலேஷன்லாம் போனோம்னா யூ ஆர் நாட் கோயிங் டு அது ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, ரொம்ப டீப் கால்குலேஷன். பட் ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணனா இந்த கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்கோங்க. வேனிஷிங் கிரேடியன்ட் அப்படின்ற அந்த பழசை மறக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுட்டு தான் இந்த ஆர்கிடெக்சரில் உங்களுக்கு வந்து இந்த ரெசிடியூவல் பிளாக்கை டீப் லேர்னிங் இருக்கக்கூடிய அந்த ஒரு லேயர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ரெசிடியூல் கனெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் இந்த கால்குலேஷனுடைய அவுட்புட்டும் ரெசிடியூல் கனெக்ஷன் இங்கே வந்து ஆட் ஆகுது. அதை நார்மலைஸ் பண்ணும்போது அவுட்புட் வந்து 0 to 1 வரும். அதுக்கப்புறமா ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கில் போயிட்டு கால்குலேஷன் வெளியே வரும். அகைன் இதில் வரக்கூடிய கால்குலேஷனும் இந்த நார்மலைசேஷன் அவுட்புட்டை கம்பைன் பண்ணி திருப்பியும் அகைன் நம்மளுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணி அடுத்த லேயருக்குள்ள நம்மளுக்கு டீகோட் லேயருக்குள்ள 1 by 1 நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக அடுத்தடுத்து கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போகிறோம். ஸோ இதுலையும் பாருங்களேன், இங்கே வரக்கூடிய இன்புட் வந்து மல்டி மாஸ்டரில் வருது. இங்கே இருக்கக்கூடிய இன்புட்டும் கால்குலேஷன் வெளியில் வந்ததுக்கப்புறமே நம்மளுக்கு ரெசிடியல் பிளாக் இருக்கும், நார்மலைஸ் பண்ணுது. இங்கே ஒரு கால்குலேஷன் இருக்குது, திருப்பி இங்கே வந்து ரெசிடியல் பிளாக் இருக்குது, நார்மலைஸ் பண்ணுது. திருப்பி ஒவ்வொரு கால்குலேஷனுக்கு அப்புறமும் ஒரு நார்மலைசேஷன் லேயர் இருக்கும். பிகாஸ் அப்போ தான் நம்மளுடைய அவுட்புட் வந்து 0 to 1 வரும். அப்படி அந்த நார்மலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது கால்குலேஷன். அதுக்கு பின்னாடி என்ன இன்புட் இருந்துச்சு, கால்குலேஷனுக்கு அப்புறம் வரைக்கும் கம்பைன் பண்ணி போகும்போது வேனிஷிங் கிரேடியன்ட்ன்ற ப்ராப்ளமே டோட்டலாக சால்வ் ஆயிடுச்சு. புரியுதா? ஸோ அதெல்லாமே நீங்கள் டீப் லேர்னிங்கில் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வேனிஷிங் கிரேட் ப்ராப்ளம்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ இதனால தான் இந்த ஒரு ஆர்கிடெக்சர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம். உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு புது டேர்ம் இந்த ஆர்கிடெக்சர் என்னவா இருக்குன்னா, இந்த மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன்னா என்ன அப்படின்றதுல தான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இதை தான் நான் வந்து அடுத்த பாயிண்ட்டாக, தேர்ட் பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். தேர்டு பாயிண்ட்டில் இப்போ நம்ம ஃபோர்த் பாயிண்ட்குள்ளே ஆக்சுவலாக வந்துட்டோம். வை மல்டி ஹெட் அட்டென்ஷன் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இமேஜின் யூ ஆர் வாட்சிங் எ ஃபுட்பால் மேட்ச். ஓகே, கேன் ஒன் கேமரா ஆங்கிள் கேப்சர் தி என்டையர் மேட்ச்? நீங்கள் ஒரு டிவியில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஒரே கேமரா ஆங்கிள் காமிச்சிட்டு இருந்தால் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அப்போது மேட்ச்சில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? கேன் ஒன் கேமரா ஆங்கிள் கேப்சர் தி என்டையர் மேட்ச்? நோ. வைடர் கேமரா மட்டும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கேமராஸ் வேணும், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வேணும். அப்படின்னா தான் கோல் ஒருத்தர் வந்து ஃபவுல் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்றது அங்கே இருந்து பார்க்குறதுக்கு வராங்க. அதான் நீங்கள் அடுத்து போட்டிருக்கேன். இது பாருங்கள், ஓவரால் வியூக்கு ஒரு கேமரா, அடுத்து வந்து பிளேயர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமரா, அடுத்து வந்து இந்த கோல் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமரா, அடுத்து க்ரௌடு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கேமரா. அந்த மாதிரி மல்டிபிள் கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை நம்மளுக்கு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ கேமராஸ், இவ்வளோ வியூஸ் வந்து தேவைப்படுது. அப்போது ஒரு மேட்சை பார்க்குறதுக்கே அப்படின்னா ஒரு சென்டென்ஸை ஒரு பேராகிராஃபை நம்மளுக்கு வந்து மிஷின் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை அது அத்தனை வியூஸில் போய் பார்த்து புரிஞ்சுக்கணும். கரெக்டாக? அதான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இதே கான்செப்டை இப்போ ஒரு த ட்ராஃபி டசன்ட் ஃபிட் இந்த ஏதோ சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன பண்ணணும்? அந்த செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்ற அந்த ஒரு லேயர், அதுக்குள்ள கூட query வெக்டர், கீ வெக்டர், வேல்யூ வெக்டர் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட் 1. ஓகே, அதில் ஃபார்முலாஸில் ஒன்று தான் இருக்கும். அது ஒரு டைம் போகும்போது நம்மளுக்கு கிராமட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். இதெல்லாமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு ஃபஸ்ட்டு ஹெட் வந்து கிராமரை புரிஞ்சுக்குது, செகண்ட் ஹெட் வந்து மீனிங்கை புரிஞ்சுக்குது, கிராமர் வந்ததுக்கப்புறமா மீனிங் புரிஞ்சுக்குது, அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்குது, அதுக்கப்புறம் லாங் ரேஞ்ச் டிபெண்டன்சி வந்து புரிஞ்சுக்குது. இந்த மாதிரி எத்தனை ஹெட்டை வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம் மல்டி ஹெட் அட்டென்ஷன் அப்படின்றது. அதனால தான் லாஸ்ட் லேயர் கொடுத்துருந்தேன். நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் படி 8 அந்த இதில் 8 அட்டென்ஷன் லேயர்ஸை இந்த மாதிரி ஹெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 8 அட்டென்ஷன் ஹெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் லேயர் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கும். புரியுது? செல்ஃப் அட்டென்ஷன்னா அந்த வேர்டு ஹீ எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். பட் பேசிக்கலி இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக பண்ணோம்னா அந்த ஒரு கால்குலேஷன், அது எப்படிப்பட்ட கால்குலேஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்கிடெக்டிக்கல் நான் ரெஃபர் பண்ணிட்டு அங்கே போய் எப்படிப்பட்ட கால்குலேஷனுக்குள்ள அதெல்லாம் போகுது அப்படின்றது நீங்கள் போய் படிச்சுக்கலாம். பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து செல்ஃப் அட்டென்ஷன் எம்பெடிங் நடக்குது. அது இந்த இதில் இருக்குது, இந்த பேப்பர்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், query வெக்டர், கீ வெக்டர், வேல்யூ வெக்டர், இது எப்படிப்பட்ட கால்குலேஷனில் போகுது. இது வந்து ஆர்கிடெக்சரில் பார்த்து புரிஞ்சுக்கிறத விட இங்கே பாருங்கள் அட்டென்ஷன் லேயருக்குள்ளே எப்படி சாஃப்ட் மேக்ஸ் லேயர் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படின்றத நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். இது query வெக்டர், கீ வெக்டர்னுடைய டிரான்ஸ்போஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ், வேல்யூ வெக்டர் இதெல்லாம் நடந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆஃப் அந்த மல்டி செல்ஃப் அட்டென்ஷனில் வரும். ஓகே, ஒவ்வொரு செல்ஃப் அட்டென்ஷனும் நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். அது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து எடுக்க போகிறோம். எனவே அந்த கால்குலேஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கணும்னா இன்புட்ஸ் வருது, அது இன்புட் எம்பெடிங் மாறுது, பொசிஷனல் என்கோடிங் வருது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து செல்ஃப் அட்டென்ஷன் லேயர் இருக்குது. அந்த செல்ஃப் அட்டென்ஷன் லேயரில் நம்மளுக்கு மல்டி ஹெட் இருக்குது. மல்டி ஹெட் நம்ம வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செல்ஃப் அட்டென்ஷன் நம்மளுக்கு வந்து கிராமர் ஃபோக்கஸ் பண்ணுது, செகண்ட் வந்து கான்டெக்ஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கை ஃபோக்கஸ் பண்ணுது. அப்படின்ட்டு இதெல்லாமே நம்மளுக்கு சும்மா கொடுத்த டெஃபினிஷன் தான். அது உண்மையாக என்ன கேப்சர் பண்ணுதுன்றது நம்மளுக்கு வெளியிலேருந்து தெரியாது. பிகாஸ் இது எல்லாமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் எவ்ரிதிங் அது உள்ள வந்து நடக்குது. ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்டை வெளியே வரும்ல, இந்த மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷனுடைய அவுட்புட்டை வெளியே வரக்கூடியதான் நம்ம ஃபீட் ஃபார்வர்டுக்குள்ள இருப்போம். அப்போ எவ்வளோ பாருங்க, எவ்வளோ ரிச்டு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். அதான் ஆல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆர் கம்பைன்ட் டு கிரியேட் மச் ரிச்சர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ சென்டென்ஸ் ஆர் அ பேராகிராஃப். ஸோ இதுதான் மல்டி ஹெட்ஸ் டோன்ட் ரிப்பீட் த சேம் ஒர்க். மல்டி ஹெட்னு சொல்லும்போது எல்லா ஹெட்டும் ஒரே விஷயத்தை தான் புரிஞ்சுக்காது. ஒவ்வொரு ஹெட்டும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். தே லேர்ன் டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் ஆல் டுகெதர். அதுதான் நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். இப்போ உங்களுக்கு ப்ராப்பராக புரியுது நினைக்கிறேன். ஏன் மல்டி ஹெட் அட்டென்ஷன் போட்டிருக்காங்க, அதுவுமே கான்ஃபிகரபிள் ஆஸ் பர் த பேப்பர். அவங்க வந்து 8
செல்ஃப் அட்டென்ஷன் லேயரை ஸ்டாக் பண்ணியிருக்கனால அங்கே மல்டி ஹெட்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். பட் இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்றத நம்ம வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ we are going back to the architecture and going to understand the other components whatever it is present inside. வாங்க போகலாம். ஸோ இங்கே 8 அட்டென்ஷன் ஹெட்ஸ்ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல 8 அட்டென்ஷன் ஹெட்ஸ் இந்த என்கோடர் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, இப்போ இந்த பாயிண்ட் புரிஞ்சிருச்சு. இந்த இன்புட் எம்பெடிங் வந்திருக்கு, பொசிஷன் என்கோடிங் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மல்டி ஹெட்டில் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக இவ்வளோ கால்குலேஷன் நடந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணுறோம். ஃபீட் ஃபார்வர்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து 512 அந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஒரு வேர்ட்ஸ்க்கு 512 டிமென்ஷனில் தான் வரும். அதை கேப்சர் பண்ணுறதுக்காக லேயர் ஃபர்ஸ்ட் ஹிடன் லேயர் 1ல நம்மளுக்கு வந்து 512 நியூரான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 2048 நியூரான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அவுட்புட்டை வந்து திரும்பி 512 தான் இங்கிருந்து ஃபீட் ஃபார்வர்ட் வெளியே போகும்போது கால்குலேஷன் பண்ணி வெளியே அனுப்புறோம். அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணி பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு 6 என்கோடர் லேயர்ஸ் வந்து 1 by 1 மேலே ஸ்டாக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்திருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்சுவல் எம்பெடிக்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மைண்டில் வச்சு சொல்லியிருக்கேன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே இன்புட் வந்து இங்கிலீஷாக கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த இங்கிலீஷ் நீங்கள் பாஸ் பண்ண கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட் வேர்டு பை வேர்டுனுடைய கான்டெக்சுவல் எம்பெடிங் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேர்டை வந்து சென்டென்ஸாக மாற்றி அதுக்குள்ள கால்குலேஷன் போட்டு அந்த ஹோல் சென்டென்ஸினுடைய கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் தான் நம்மளுடைய இதனுடைய அவுட்புட்டாக இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இது நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு 10 ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த 9 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இந்த 10 ஸ்டெப்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், இன்புட் சீக்வன்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட் என்னவா மாறுது? இன்புட் எம்பெடிங்காக மாறுது. நல்லா வச்சுக்கோங்க, இன்புட் எம்பெடிங்காக மாறுது. அதாவது கன்வெர்ட் வேர்ட் இன் நம்பர்ஸ். இன்புட் எம்பெடிங்காக மாறினதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்னு சொன்னேன், கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் இன்புட் எம்பெடிங்காக மாறுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? அதுக்கு பொசிஷனை சப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன, செகண்ட் வேர்ட் என்ன அப்படின்றது வரும். ஸோ பொசிஷனை சப்ளை பண்ணி என்கோட் தேர்ட் ஸ்டெப் என்ன, இது கம்ப்ளீட்டாக என்கோடர் பிளாக். இந்த என்கோடர் பிளாக்ல என்ன பண்ணிருக்கீங்க, என்கோடர் பிளாக்ல கொடுத்துட்டீங்க. அது என்கோடர் நம்பர் ஆஃப் என்கோடர் பிளாக் வந்து ரிப்பீட் ஆகுது. 6, 8, 12 எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். ஸோ இப்போ 6ன்றது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இது வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அவுட்புட் நம்மளுக்கு என்ன வரும்? இந்த என்கோடர் பிளாக்னோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், கான்டெக்சுவல் எம்பெடிங். இந்த பாஸ் பண்ண இன்புட் சேர்க்கணும்னா கம்ப்ளீட்டான கான்டெக்சுவல் எம்பெடிங் வந்து வெளியே வந்துருச்சு. ஓகே, இது வந்து என்கோடர் பிளாக் பொறுத்த வரைக்கும் கான்டெக்சுவல் எம்பெடிங் தான் அவுட்புட்டாக வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ டீகோடர் பிளாக்கை பற்றி நான் உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டீகோடர் ஸ்டார்ட்ஸ் ஜெனரேட்டிங், அதாவது ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் டோக்கன் அண்ட் ப்ரீவியஸ் வேர்ட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்புட் எம்பெடிங் அப்படின்ற மாதிரி இருக்கா, இங்கே இருந்தால் பேரலாக ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்கோடரும் டீகோடரும் கம்பைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும். பேரலே நீங்கள் வந்து எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் வேணும், எனக்கு வந்து வேறு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும் போது பேரலி இந்த என்கோடர் பிளாக்கும் ஸ்டார்ட் ஆகும், டீகோடர் பிளாக்கும் ஸ்டார்ட் ஆகும். இந்த டீகோடர் பிளாக் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் டோக்கனாக உள்ள இருந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா எஸ் அப்படின்ற டோக்கன் வச்சிருப்பாங்க. அவ்வளோ டீப்பாக நீங்கள் ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது தெரியும் எந்த பாயிண்ட்ல உங்கள் மைண்டில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். எஸ் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணு, டீகோடர் பிளாக்கை ஸ்டார்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த ஸ்டார்ட்ஸ் வித் எஸ் டோக்கன். இது இந்த என்கோடர் ஸ்டார்ட் ஆகும்போது டீகோடரும் எஸ்ன்ற டோக்கன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது திருப்பி 500 அந்த எஸ் அப்படின்றது 512 டிமென்ஷனுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாறும். எஸ் அப்படின்றது பொசிஷன் வந்து 0 அப்படின்னு மாதிரி இருக்கும். அது query வெக்டர் கீ வெக்டர் அப்படி மாறும். இங்கே பாயிண்ட் மாஸ்ட் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு மாதிரி இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, மாஸ்ட் மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன். இங்கே எம் அப்படின்னு போகிறது இங்கே மாஸ்க் தான். இந்த மல்டி ஹெட் அட்டென்ஷனை மல்டி ஹெட் அட்டென்ஷன் மாஸ்க் பண்ணிக்கோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த டீகோடர் நல்லா கவனிங்க, இந்த டீகோடருடைய முக்கியமான கோல் என்னன்னா நெக்ஸ்ட் வேர்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் வேர்ட்ஸை பார்க்கக்கூடாது. அதனால அது ஃபால்ஸ் கேம். இப்போ எஸ் அப்படின்ற டோக்கன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வேர்டே எதுவும் இருக்காது. அப்போ எதுவுமே ஹைட் பண்ணாது. நல்லா வச்சுக்கோங்க, இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்ற நான் அடுத்து இந்த செகண்ட் ஐட்ரேஷன் வரும்போது உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிடும். என் கூட ட்ராவல் பண்ணுங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து புரியாது. சரி, 45 மினிட்ஸ் மேலே போனாலும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரிய வைக்கணுன்றது என்னுடைய கோல். நல்லா ஸ்டெப்பை கவனிச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ்ன்ற மாதிரி வருது, பொசிஷனல் என்கோடிங் அதுக்கு வந்து 0th பொசிஷன் மாதிரி கொடுக்குது. அதுக்கு இந்த மாதிரி மல்டிஹெட் அட்டென்ஷன் இங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கே மல்டிஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் இங்கே இருக்கு, அதுதான் இருக்குது. இது வந்து எத்தனை லேயர்ஸ் போட்டிருக்காங்க, 8 லேயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. 8 லேயர்ஸ்க்கும் மாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. மாஸ்ட் அப்படின்னா ஹே, இப்போ நீ வந்திருக்கக்கூடிய இது வரைக்கும் என்ன வேர்ட்ஸ் வந்திருக்கோ அதை மட்டும் தான் நீ வந்து இன்புட்டாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வேர்ட்ஸை வந்து நீ வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றது. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் இன் கேஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, இப்போ ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு இன்புட்டை கொடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அப்படி வந்து ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்றத ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் பாஸ் பண்ணலாம், அது ஃபஸ்ட்டு பார்க்காது, அது எல்லாத்தையுமே மாஸ்க் பண்ணிடும். புரியுதா? ஸோ இப்போ எஸ்ஸோட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதை நார்மலைஸ் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நடக்குது மல்டிஹெட் கிராஸ் அட்டென்ஷன். மீனிங் இப்போ அதான் போட்டிருக்கு பாருங்க, மாஸ்ட் அட்டென்ஷன் மீனிங் லுக் அட் ஒன்லி த பாஸ்ட் வேர்ட்ஸ். முன்னாடி என்ன வேர்ட் இருக்கோ அதை மட்டும் பாரு, அதான் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா
கிராஸ் அட்டென்ஷன் நடக்குது. அதாவது இந்த கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் இந்த என்கோடர்ல வெளியில வந்திருக்கிறது நம்மளுடைய டீகோடருக்குள்ள அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள வந்து ஃபீட் ஆகுது. புரியுதா? அப்போ இந்த கான்டெக்ஸ்ட் உள்ள ஃபீட் ஆகும்போது கோல் என்னன்னா லுக் அட் என்கோடர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன கான்டெக்ட் வந்திருக்கோ அதை வந்து உள்ள அவுட்புட் கான்டெக்ட்ல வந்து இங்கே திருப்பி என்ன பண்றோம், மல்டி ஹெட் அப்படின்றது திருப்பியும் 8 லேயர்ஸ் வைக்கிறோம். புரியுதா? மல்டி ஹெட் கிராஸ் அட்டென்ஷன். இந்த கான்டெக்சுவல் எம்பெடிங் வந்து திருப்பி எங்கெங்கெல்லாம் கிராஸ் அட்டென்ஷன் வருது அங்கெல்லாம் திருப்பி query வெக்டர், வேல்யூ வெக்டர், கீ வெக்டர் அப்படின்ற பல கால்குலேஷன்ஸ் உள்ள திருப்பியும் போயிட்டு திருப்பி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வருது. அதை நம்ம ஃபீட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த கான்டெக்ட் உள்ள வந்துருச்சா? இப்போ கான்டெக்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆஃப் த டோக்கன் வருது. இதில் என்ன லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க அப்படின்ற கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்ததுக்கப்புறமா இதில் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மை நேம் இஸ் ஹே ஐம் ட்ராவலிங் டு திஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல் கான்டெக்ட் போட்டு அந்த கான்டெக்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் இதனுடைய லீனியர் அப்படின்றது என்னன்னா எஸ்ஸோட வருது. இப்போது இந்த பர்டிகுலர் கான்டெக்ஸ்டுடைய ஃபர்ஸ்ட் வேர்டு, ஏன்னா நிறைய வேர்டு வரும், ஏன்னா பெருசாக உள்ள வந்து பேராகிராஃபாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்னன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கேன். டாஸ்க் என்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன். லீனியர் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா பாருங்க, லீனியர் அப்படின்றது அடுத்த வேர்டு எப்பயுமே இந்த டீகோடர் கோல் என்னன்னா நெக்ஸ்ட் ஒன் வேர்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வேர்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கோ, நெக்ஸ்ட் ஒன் வேர்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணும். அப்போ இவ்வளோ பெரிய கான்டெக்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரேட் பண்ணக்கூடிய வேர்டு என்ன அப்படின்றதுனுடைய ஸ்கோரிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ட்ராவலிங் டு சென்னை அப்படின்னா இது இங்கிலீஷ். தமிழில் என்ன போடுறது, பல வேர்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக பல வேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இந்த வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்றது ஜென்ரேட் பண்ணும். அந்த வேர்ட்ஸில் அதுக்கப்புறம் ஷார்ட் மேக்ஸ் எது பண்ணுறோம், எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு. ஷார்ட் மேக்ஸினுடைய அவுட்புட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதான் போட்டுறீங்க பாருங்க. ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்ல போயிட்டு நல்லா பேட்டர்ன் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா திங்க் மோர் பண்ணதுக்கப்புறமா லீனியர் லேயர், அதாவது கிரியேட் ஸ்கோர் ஃபார் ஆல் த வேர்ட்ஸ், நெக்ஸ்ட் வேர்ட் என்ன வரும்ன்றது ஸ்கோர் பண்ணதுக்கப்புறமா சாஃப்ட் மேக்ஸ் வந்து வந்திருக்கக்கூடிய மற்ற எல்லா வேர்ட்ஸ்னுடைய ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே பார்த்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி கன்வெர்ட் டு ப்ராபபிலிட்டிஸ், மேக்ஸிமமாக என்ன வேர்டு வந்து வேர்டுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் த நெக்ஸ்ட் வேர்ட். ஸோ டீகோடனுடைய கோல், ஒன் அண்ட் ஒன்லி கோல், நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. டீகோடனுடைய ஒன் அண்ட் ஒன்லி கோல் இஸ் டு ஜெனரேட் த நெக்ஸ்ட் ஒன் வேர்ட். ஒரே ஒரு வேர்டை தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணணும். ஏன்னா ஷார்ட் மேக்ஸில் அந்த மாதிரி ஆர்க் மேக்ஸ்ன்ற மாதிரி போட்டு வெளியே எடுத்திருப்போம். ஸோ பிக்ஸ் தி ஹையஸ்ட் வேர்ட் அப்படின்ற மாதிரி போட்டு ப்ராபபிலிட்டி என்ன வந்திருக்கும். ஸோ இப்போ இதோட முடியல, இப்போ அவுட்புட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து எடுத்துருச்சா. இப்போ அந்த வேர்டு என்ன பண்ணும், திருப்பியும் டீகோடர் பிளாக்ல வரும். டீகோடர் ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அந்த வேர்ட் டீகோடர் பிளாக்ல போயிட்டு இப்போ அந்த எஸ் பிளஸ் பிகாஸ் கான்டெக்ஸ்ட் இங்கே லோட் ஆயிடுச்சு, எஸ்ஸோட ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ திருப்பி இங்கேருந்து போகும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து எதுவுமே இல்லை. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. புரியுதா என்ன சொல்கிறது? இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்போது இந்த இடத்துல திருப்பி என்னன்னா எஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேர்டு என்னவா வரும் அப்படின்றது திருப்பியும் இந்த எஸ் ப்ளஸ் அதுக்கப்புறமா ஏதாச்சும் மில்க் என்ன வேர்டு ஜென்ரேட்டாக இருக்கோ அது வந்து திருப்பி உள்ள போகும். நெக்ஸ்ட் வேர்டுக்கு எல்லாமே மாஸ்க் ஆயிரும். இங்கே இருக்கலாம் மாஸ்க் ஆகிட்டு திருப்பி இங்கே போய் பார்த்து கால்குலேஷன்ஸ்லாம் போயிட்டு அடுத்து என்ன வேர்டுன்றது ப்ரெடிக்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த சைக்கிள் இந்த டீகோடர் பிளாக் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சர். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறைய கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ், ரிச் கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் வெளியில் வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஒன் வேர்டு தான் அடிக்கடி ப்ரெடிக்ட் பண்ணுது. இந்த ஆர்கிடெக்சர் தான் இன்னைக்கு எல்லா எல்லா ஜென்ரேட்டிவ் எல்எல்எம்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாடல். நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கிட்டு எப்படி அடுத்த வேர்ட் பை வேர்டாக ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றத பாயிண்ட். ஸோ அதான் திருப்பி இந்த பாயிண்ட் பார்க்கணும். என்கோடர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த கான்டெக்ஸ்ட் அண்ட் டீகோடர் ஜெனரேட்ஸ் தி நெக்ஸ்ட் வேர்ட் ஆர் ஜெனரேட்ஸ் தி வேர்ட் அப்படின்றத பாயிண்ட். ஸோ இதுதான் தி எண்ட் ஆஃப் தி பாயிண்ட். உங்களுக்கு இந்த 10 ஸ்டெப்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். என்னென்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் கொடுக்குறீங்க, அது வந்து எம்பெடிங்காக மாறுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் சீக்வன்ஸாக கொடுக்குறது, இன்புட் எம்பெடிங்காக மாறுது. அதுக்கப்புறமா இந்த மைண்டில் இருக்கணும், இந்த ஸ்டெப் மைண்டில் இருக்கணும். இன்புட் எம்பெடிங்காக மாறுது, பொசிஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா என் நம்பர் ஆஃப் என்கோடர் லேயர் இருக்கிறது நம்மளுக்கு கான்டெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ பேரலி அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து டீகோடர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் அப்படின்ற ஸ்டார்ட் வேர்ட் டோக்கனோட நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா மாஸ்ட் மல்டிஹெட் அட்டென்ஷன். அப்போ இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே மாஸ்க் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ணி வெளியில் கொடுக்குது. அதுக்குன்னா கால்குலேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா 6th பாயிண்ட் என்ன நடக்குது, நம்மளுக்கு வந்து மேலே அந்த கிராஸ் அட்டென்ஷன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்கோடர்னுடைய கிராஸ் அட்டென்ஷன் லேயர் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகுது. அதுக்கப்புறம் 7th பாயிண்ட் என்ன, ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க்குள்ள போயிட்டு எல்லா கால்குலேஷன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த லீனியர் லேயர், அது 8th பாயிண்ட் வந்து லீனியரில் நெக்ஸ்ட் வேர்டு என்னடெல்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா வேர்ட்ஸ்க்கும் ப்ராபபிலிட்டி கொடுக்குது. 9th வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் மேக்ஸினுடைய லேயர் வந்து இருக்குது, அது பிக்ஸ் அப் தி மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி தான் அந்த வேர்டை சூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 10th நம்மளுக்கு நெக்ஸ்ட் வேர்டு என்னன்றது வருது. அதுக்கப்புறம் சைக்கிள் கெட்ஸ் ரிப்பீட்டட் இன்டு தி டீகோடர் பிளாக். அண்ட் இப்படி தான் நெக்ஸ்ட் வேர்டா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஜென்ரேட் பண்ணுது. நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டு ஒரு சென்டென்ஸ், அதுக்குள்ளே போய் இப்படி கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வேர்ட் பை
வேர்டை லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது அப்படின்ற அந்த கம்ப்ளீட் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரியை எல்லாருமே ப்ராப்பராக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி query வெக்டர், கீ வெக்டர், வேல்யூ வெக்டர்லாம் நான் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் வந்து எடுத்துக்கணும், எப்படி கால்குலேஷன் நடக்கிறது எடுத்துக்கணும்னா நான் ஒரு ஆர்டிக்கலுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன். ஜெய் ஆல்மர் இவர் வந்து எழுதின ஒரு பேப்பர் இருக்கு. ஓகே, இந்த பேப்பரில் அவர் கம்ப்ளீட்டாக விஷுவலாக போட்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கோடர் இருக்குது, லாங்குவேஜ் கொடுக்குற அவுட்புட் வருது, எத்தனை என்கோடர் பிளாக் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சூப்பராக அந்த போட்டிருப்பார். இந்த இதெல்லாம் போட்டு செல்ஃப் அட்டென்ஷன் நடக்குது, செல்ஃப் அட்டென்ஷன் எப்படி வந்து மல்டிஹெட் அட்டென்ஷனாக வருது பாருங்க, இந்த X1 X2 எப்படி கால்குலேஷன்லாம் நடக்குது, இதெல்லாமே இவ்வளோ டீப்பராக நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. செல்ஃப் அட்டென்ஷனுடைய கால்குலேஷன் என்ன, அதுக்கப்புறம் மல்டிஹெட் கால்குலேஷன் என்ன, என்ன இந்த ஷார்ட் மேக்ஸில் எங்கே அப்ளை ஆகுது, இது எல்லாமே இவர் வந்து டீட்டெயில்டாக அந்த கிராஃப் போட்டு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். whoever wants to have a deeper understanding நீங்கள் இந்த ஆர்டிக்கலை போய் நீங்கள் பார்க்கலாம். என்ன லிங்க் எல்லாம் கேட்காதீங்க, ஜஸ்ட் நீங்கள் போய் ஜே ஆல்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் போட்டினாவே இங்கே வந்துடும். இதுக்கு நான் என்ன லிங்க் நான் கொடுக்க மாட்டேன். அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் நீங்கள் போட்டினாவே இந்த பேப்பர் வந்துடும். ஒரு லிங்க் கொடுங்க கோச்சு அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் கேட்க வேண்டாம். இதெல்லாமே நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்ற இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். என்கோடர் என்ன பண்ணுது, கான்டெக்சுவல் ரெப்ரசன்டேஷன் அவுட்புட்டாக கொடுக்குது. டிகோடர் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் வேர்டை மட்டும் நம்மளுக்கு வந்து ஜென்ரேஷன் பண்ணுது. இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்ட அப்ளிகேஷன் என்ன, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் சிஸ்டம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும், கோச் இந்த பாயிண்ட் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, பட் இந்த வாட் ஆர் தி அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்? நீங்கள் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் நான் 5th பாயிண்ட்டில் உங்களுக்கு எல்லாத்தையுமே அதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் யுவர் நீட்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்லேருந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, யூனிட்ஸ் போட்டிருக்கேன். ஹியர் இஸ் அ ஸ்வீட் ஸ்பாட். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஸ்வீட் ஸ்பாட் இருக்குது. என்ன கோச் சொல்கிறீங்க, வாட் இஸ் தட்? யூ கேன் டேக் ஒன்லி என்கோடர் அவுட். இந்த என்கோடரை மட்டும் நீங்கள் வந்து வெளியில் எடுத்து, அந்த என்கோடர் பிளாக் இருக்கு இல்லையா, வெளியில் அதை மட்டும் எடுத்து இப்போ யூ கேன் பெர்ஃபார்ம் டவுன் ஸ்ட்ரீமிங் டாஸ்க்ஸ். என்கோடருடைய அவுட்புட் என்ன, கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ். கரெக்டாக அந்த கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் நீங்கள் எடுத்து யூ கேன் பெர்ஃபார்ம் செவரல் டவுன் ஸ்ட்ரீமிங் டாஸ்க். செகண்ட், யூ கேன் டேக் ஒன்லி த டீகோடர் அவுட். அந்த டீகோடர் மட்டும், இந்த செகண்ட் பிளாக்கை மட்டும் எடுத்து யூ கேன் பெர்ஃபார்ம் சம் டவுன் ஸ்ட்ரீமிங் டாஸ்க்ஸ். தேர்ட், ஈவன் யூ கேன் யூஸ் போத் என்கோடர் அண்ட் டீகோடர். அதை எடுத்து கம்பைன் பண்ணி கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆர்கிடெக்சர் எடுத்து there are a lot of applications. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக என்கோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, டீகோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, என்கோடர் ப்ளஸ் டீகோடர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற இந்த ஒரு கான்டெக்ட் புரியணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, என்ன அப்ளிகேஷன் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்கோடர் மட்டும் எடுத்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் நிறையா இருக்குது, டீகோடர் மட்டும் எடுத்து அப்ளிகேஷன் நிறையா இருக்குது, என்கோடர் ப்ளஸ் டீகோடர் எடுத்து நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் என்கோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் என்ன, டீகோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் என்ன, என்கோடர் ப்ளஸ் டீகோடர் சேர்த்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க. என்கோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ், அதாவது நீங்கள் இன்புட்டுக்கு ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்கோடர் என்ன பண்ணணும், நம்மளுக்கு கான்டெக்சுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கும். இது கொடுக்கறதுனால இந்த கான்டெக்சுவல் ரெப்ரசன்டேஷன் எடுத்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன, இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் வருது, இது வந்து ஸ்பேமா இல்லை வந்து ஹேமா அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை இந்த வரக்கூடிய கம்ப்ளீட் டெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவா, நெகட்டிவ் ரிவ்யூவா, சென்டிமெண்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டிருப்பேன். அப்புறம் நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன், அதாவது கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதில் நேம்ட் என்டிட்டின்றது நம்ம அடுத்த சாப்டர் தியரியா இருக்க. இப்போ ஜஸ்ட் ஹை லெவல் கொடுக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏகோ ஜான் லிவ்ஸ் இன் பெங்களூர் அண்ட் ஹிஸ் கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் இஸ் ஆல்சோ இன் பெங்களூர். இப்போ ஏகோ ஜான்றது நேம், கரெக்டாக. அப்போ அது வந்து நேம், அதான் நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன். இந்த ஒரு வேர்டு எந்த விதமான ஒரு டேக்ல போய் அசோசியேட் ஆகும் அதை கண்டுபிடிக்கிறது தான். எதனால கோச் கண்டுபிடிக்கணும், அது 5th சாப்டர்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பெங்களூர் அப்படின்றது லொக்கேஷனோட ஒரு என்டிட்டி. ஸோ நம்மளுக்கு கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸாக வெளியே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எது நேமு எது வந்து லொக்கேஷன் அப்படின்றது ஈஸியாக டேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் அண்ட் ஆன்சரிங் சிஸ்டம், கான்டெக்சுவலாக எம்பெடிங்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்புட் கேட்குறீங்க, கொஷின் கேட்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு இது டவுன் ஸ்ட்ரீம் பண்ணும். கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் தான் வெளியே வரணும். இதை எடுத்துட்டு வரக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். புரியுதா? நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர்ல நம்மளுக்கு வந்து தியா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ எப்படிப்பட்ட இந்த கான்டெக்சுவல் எம்பெடிங்ஸ் வெளியே வந்துச்சுன்னா எப்படிப்பட்ட நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அடுத்த டவுன் ஸ்ட்ரீமிங் டாஸ்க்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். கான்டெக்ட் ஷோ புரிஞ்சுக்கிட்டா எப்படிப்பட்ட நெக்ஸ்ட் லெவல் கால்குலேஷன்ன்றது ஆல்ரெடி ஸ்கிரிப்டை பார்த்துட்டு தான் இந்த செஷனுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அதனால் ஸ்கிரிப்டிங் நான் அந்த இதில் காமிக்கல, கான்டெக்ட் இந்த தியரி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியும், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. சிமாண்டிக் சர்ச் அப்படின்னா மீனிங்கை புரிஞ்சு சர்ச் பண்ணுறதுக்கு, மீனிங் ப்ளஸ் கான்டெக்ட்டை புரிஞ்சு, சிமாண்டிக் சர்ச்ன்றது மீனிங் புரிஞ்சு முன்னாடி பண்ணோம், இப்போ கான்டெக்ட் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இது வந்து சிமாண்டிக் சர்ச் ஷில்பா உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் நீங்கள் இந்த பேர்ட்டை கொண்டு போய் எடுத்து உட்கார வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவங்க ஆக்சுவலாக அது பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, பட் அது வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். பிகாஸ் அந்த இடத்துல வேர்ட் டு வேக் ஃபாஸ்ட் டெக்ஸை மட்டும் வச்சு சாப்டர் 2ல நீங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னால அவங்க அது வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்டென்ஸ் சிமிலாரிட்டி, ஒரு சென்டென்ஸ்னுடைய ஸ்கோரிங் எவ்வளோ, செகண்ட் சென்டென்ஸ் ஸ்கோரிங் எவ்வளோ, அது எல்லாமே நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் ட்ராவல், இன்டென்ட் டிடெக்ஷன். இன்டென்ட்னா இவர் பேசியிருக்கக்கூடியது பாசிட்டிவாக மீன் பண்ணி தான் பேசுகிறாரா, இல்லை வந்து நெகட்டிவாக மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு பேசுகிறாரா, அந்த மாதிரி பாசிட்டிவாக நெகட்டிவ் நிறைய இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாம் டிடெக்ஷன், ரெஸ்யூம் மேட்சிங், பல அப்ளிகேஷன்ஸ் என்கோடர் மட்டும் வச்சிருக்கு. நீங்கள் ரியல் டைமில் எப்படி பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு பேசேஜ் வந்து பாஸ் பண்ணுவீங்க, அதனுடைய கான்டெக்சுவல் எம்பிடிங்ஸ் அவுட்புட்டாக மட்டும் வரும். அதை எடுத்து திருப்பி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோட் பண்ணி அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுதான் என்கோடர் ஒன்லி மாடல்ஸ். இது சம்மந்தப்பட்ட நிறைய மாடல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதில் எங்கே இருக்குன்றது காமிக்கிறேன். செகண்ட், டீகோடர் ஒன்லி மாடல்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டீகோடர் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வேர்டை தான் ஜென்ரேட் பண்ணுறது ட்ரெயின் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறீங்க, அதாவது டெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஐ வாண்ட் டு ரைட் அ போயம் அபவுட் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு மாதிரி எழுதுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இந்த டெக்ஸ்டர் ப்ராம்ப்டை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டீகோடர் நாலேஜை பேஸ் பண்ணி, ஓகே என்கோடர் பிளாக் இருக்காது, பட் இந்த டீகோடர் மட்டும் என்ன பண்ணணும், ஓ இதுதான் பண்ணுமா, அப்போ நான் எழுதுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நீங்கள் கொடுத்துருக்கக்கூடியதுக்கு நெக்ஸ்ட் வேர்டில் என்னென்ன இருக்கும், அடுத்தடுத்த வேர்டு, ஒரு வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணும், அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து வரும். நீங்கள் கான்டெக்ஸ்ட் என்னன்றது கொடுக்காம கூட நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஜெனரேஷன், கோட் ஜெனரேஷன், ரீசனிங், கிரியேட்டிவிட்டி, ரைட்டிங் எல்லாமே நெக்ஸ்ட் வேர்ட் அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பல மாடல்ஸ், டீகோடர் மாடல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இது வந்து எல்லாமே இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்ன்றது கரெக்டாக வரும்போது வேர்டை தான் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் ப்ராம்ப்டை வச்சு உங்களுடைய இமேஜை கரெக்ட் பண்ணுறதுக்கு அதில் டெஃபியூஷன் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. அது நம்ம அட்வான்ஸ் அடுத்த செஷன்ஸில், ஃபியூச்சர் செஷன்ஸில் வந்து பார்க்கலாம். இந்த டீகோடர் ஆர்கிடெக்சர் வேர்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா ஏன் வந்து இமேஜை ப்ரெடிக்ட் பண்ணாது, ஏன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சீக்வன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணாது அப்படின்னு மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து ஐடியாஸில் எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் அடுத்தது பண்ணுறாங்க. அதுக்குள்ள நம்ம அதை அட்வான்ஸாக போய் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அது ஃபியூச்சரில். பட் இதெல்லாம் தான் அடித்தலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ என்கோடர் ஒன்லி மாடல்ஸ் இப்போ என்னென்ன பண்ணுது, டீகோடர் மாடல்ஸ் என்ன பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ என்கோடர் ப்ளஸ் டீகோடர் மாடல் என்ன, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னது மிஷின் டிரான்ஸ்லேஷன், டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேசேஜை கொடுத்துட்டீங்கன்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சாதான் இதனால சம்மரி பண்ணி அடுத்த வேர்டு வந்து பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் சம்மரைசேஷன்றது என்கோடர் அண்ட் டீகோடர் அப்ளிகேஷன். டயலாக் ஜெனரேஷன், நீங்கள் ஏதாவது கான்டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா தான் யார் என்ன அடுத்தடுத்து என்னென்ன யார் பேச போகிறா அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுட்டு நமக்கு வந்து கொடுக்க போகுது. கொஷின் ஜெனரேஷன், நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அடுத்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். இந்த இடத்துல என்கோடர் ஒன்லி மாடல்ஸ் நீங்கள் என்கோடர் டீகோடர் போட்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ வந்து லெட்ஸ் சே ஸ்பாம் டிடெக்ஷன் அப்படி மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல என்கோடர் அண்ட் டீகோடர் மாடலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு. பிகாஸ் ஸ்பாம் டிடெக்ஷன் அப்படின்றது கான்டெக்ஸ்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து அடுத்து கிளாசிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து போயிடுவோம். டீகோடருடைய கோல் என்ன, ஜென்ரேட் பண்ணணும். இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அப்போது கரெக்டான இடத்துல கரெக்டான என்கோடர் மாடலை மட்டும் யூஸ் பண்ணுமா, டீகோடர் மாடலை மட்டும் யூஸ் பண்ணுமா, என்கோடர் ப்ளஸ் டீகோடர் யூஸ் பண்ணுமான்றது நீங்கள் இந்த சப்ஜெக்டை படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். when to choose which particular மாடல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாடல் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது, சூப்பரான ஒரு விதத்தில் பண்ண போகிறோம். அதனால தான் அந்த ஒரு பாயிண்ட்டுமே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து என்கோடர் மாடல் என்ன, டீகோடர் மாடல் என்ன, என்கோடர் ப்ளஸ் டீகோடர் மாடல் என்னது தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ChatGPT போயிட்டு ஹே அசஸ் மீ, என்னை அசஸ் பண்ணு, புட் மீ டிஃபரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் ஐ வில் பி கிளாசிஃபைங் வெதர் திஸ் இஸ் கமிங் அண்டர் என்கோடர் மாடல் ஆர் டீகோடர் மாடல் ஆர் என்கோடர் அண்ட் டீகோடர் மாடல் அப்படின்றது நீங்கள் ChatGPT போயிட்டு ஒரு 15 டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து கேட்க சொல்லுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஹோம்ஒர்க் எல்லாமே பண்ணணும். அப்போ அது ப்ராப்பராக புரியும். இது பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சிருக்கீங்களா நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அப்படின்றது உங்களுக்கு இவாலுவேட் பண்ணுறதுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். ChatGPT போங்க, ask me or put me 15 to 20 different questions and let me answer. and நான் ஆன்சர் பண்ணிக்கிறது கரெக்ட் அப்படின்னா நான் கரெக்ட்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபிகேஷன் கொடு, ஆர் நானே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் எதனால எஸ்ன்றது நீ வேலிடேட் பண்ணி அது கரெக்டாக இல்லைன்னு சொல்லி, இல்லை எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து ஏதாச்சும் எனக்கு தேவைப்படுச்சோம்னா அதுலேருந்து எனக்கு சொல்லுன்றது இந்த ஹோம்ஒர்க் இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க. மறக்காமல் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூஸ்லாம் போய் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக புரியுது நினைக்கிறேன். ரைட். ஸோ இப்போ தீஸ் ஆர் தி அப்ளிகேஷன் நவ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இப்போ முக்கியமான பாயிண்ட், and this is what the project you are going to build.
நான் சொன்ன இந்த தியரி தான் நான் சாப்டர் 4ல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் அன்டில் டிப்ளாய்மெண்ட் வச்சிருக்கோம். அண்ட் டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படின்றது டிப்ளாய்மெண்ட்டில் வச்சிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சிமாண்டிக் சர்ச் சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஜெகதீஸ்வர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ராடக்ட் சிமிலாரிட்டிஸ் வந்து அடுத்து நம்ம ஷில்பா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன் தியா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் உள்ள சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸையும் கூப்பிட்டு இது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி இதெல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ப்ராஜெக்ட் பேஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து ஒர்க் பண்ணும்போது சூப்பரான ஒரு வைடர் நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. பட் அதுக்கு இந்த தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ரைட். ஸோ இப்போ 5th பாயிண்ட் வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. அந்த 2 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் before we get into the project, let's see one interesting point. இது என்ன அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி இந்த என்கோடர் அண்ட் டிகோடர் மாடல் சொல்லும்போது எதுவுமே நம்ம வந்து இனிமேட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் தான் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னா இப்போ என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட்டை சொல்லி இந்த செஷன் வந்து முடிக்க போகிறோம். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னா என்ன அப்படின்ற அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கிட்ட கோச் ஜான்ட் வந்து எங்கிட்ட வந்து பேசணும் அப்படிமா இருக்கிறீங்க. பிகாஸ் எனக்கு என் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் குட் வித் சேல்ஸ். எனக்கு சேல்ஸ் நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்குது, லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்குது, சிஓ லெவல் குவாலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். நீங்கள் எங்கிட்ட எந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிங்கனாலும் நிறைய சேனல்ஸ்க்கு நான் பாட்காஸ்ட் கொடுக்க போகிறேன். அவங்க டெக்னிக்கலாகவும் கேட்பாங்க, ஒரு இது ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. சேல்ஸ் எப்படி பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறீங்க, எப்படி இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறீங்க, எதனால் கொடுக்குறீங்க, ஒரு டெக்னிக் எந்த விதமான ஸ்கில்ஸ் எங்கிட்ட டேப் பண்ணி எடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன், ஐ எம் ஏபிள் டு ப்ரொவைட் த ரெஸ்பான்ஸ். ஸோ இதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்கள் ஒரு ChatGPT போகிறீங்க, ஒரு LLMல போகிறீங்கன்னா அதுக்கிட்ட நீங்கள் வந்து கொஷின் கேட்கும்போது திஸ் இஸ் ஆல்சோ ஏபிள் டு ப்ரொவைட் த ரெஸ்பான்ஸ். பிகாஸ் இது எல்லாமே என்னது, ப்ரீ ட்ரெயின்டு மாடல். எனக்கு எப்படி இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் வந்துச்சு, நான் நிறைய பேர் பண்ணுறதை பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் பண்ணுறதை பார்த்து கன்சியூம் பண்ணி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுலேருந்து நானே வந்து பார்த்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் எங்கிட்ட வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கும் போது இந்த மாதிரியான எல்லா லெவல் ஆஃப் நாலேஜ் என்னை டேப் பண்ணும்போது நம்ம டீம் உள்ள ப்ரோஏடிவ் டீம் இருக்காங்க, ஜீப்ரோ எக்ஸ் டீம் இருக்காங்க, எங்கிட்ட டேப் பண்ணும்போது ஐ எம் ஈஸிலி ஆக்சசபிள் ஃபார் தம். நான் உங்க கூட தான் டால் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அதனால பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரீ ட்ரெயின் மாடல், உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் மென்டாஸ் வந்து ப்ரீ ட்ரெயின் மாடல். அவங்கள்ட்ட நீங்கள் டேப் பண்ணும்போது they are going to provide the response. So ஒரு பர்டிகுலர் பர்சன் நான் எவ்வளோக்கு நாலேஜ் வந்து நான் வந்து மைண்டுக்குள்ளே வச்சுக்கணுன்றது இட்ஸ் மை விஷ் ஆர் என்னுடைய ஹார்ட் ஒர்க். அப்போ நான் எவ்வளோ லோடை வந்து நான் வந்து மைண்டுக்குள்ளே எடுத்துக்கின்றது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ப்ரீ ட்ரெயின் மாடலில் தான் ஹெவி மாடல்ஸாக LLMs லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்கிறோம். அந்த இடத்துல ChatGPTனுடைய 5.2 இருக்குது, ஓப்பஸ் வருது, ஃபேபிள் வருது. நாளைக்கு என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல்ஸ்லாம் என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியாது. ரைட். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு மாடலுக்குள்ளே எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. நீ சேல்ஸ் பற்றி எடுத்துக்கோ, மார்க்கெட்டிங் பற்றி எடுத்துக்கோ, எல்லாத்தையும் பற்றி எடுத்துக்கோ அப்படின்னு மாதிரி. பட் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாமே தனித்தனி மாடல்ஸாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மாடலாக இருந்துச்சு, மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு தனி மாடலாக இருந்துச்சு, லீடர்ஷிப்னு சொல்லிட்டு தனி மாடலாக இருந்துச்சு. இப்போ டெக்னிக்கல் டேர்ம்ஸில் வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஒரு தனி மாடலாக இருந்துச்சு. இப்போ நம்ம ChatGPTல போய் கேட்டால் எதை பண்ணாலும் அந்த மாடல் வந்து இட்ஸ் ஏபிள் டு டூ. இப்போ என்னைய மாதிரி அவங்க வந்து பில்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக 5.2 அப்படின்ற மாதிரி வெர்ஷன் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் கேட்டிருக்கூடிய இன்புட் வச்சு சப் மாடலை வந்து அது உள்ள போய் பிக்கப் பண்ணிட்டு எடுத்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. உள்ளே என்ன நடக்குன்றது தெரியாது. பட் இப்போ என்ன நடக்குன்றது சொல்கிறேன். இந்த ப்ரீ ட்ரெயின் மாடல் நிறைய நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. அதில் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஹக்கிங் ஃபேஸ். இந்த ஹக்கிங் ஃபேஸை நான் ஏன் இங்கே டேப் பண்ணுறேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹக்கிங் ஃபேஸ் சாப்டர் 4 ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் போயிட்டு ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு மாதிரி போடுங்க. ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது என்னன்னா இந்த பர்டிகுலர் ஹக்கிங் ஃபேஸில் நிறைய பேர் ஓப்பன் சோர்ஸாக இந்த மாதிரி பல மாடல்ஸை ப்ரீ ட்ரெயின் பண்ணி இந்த பர்டிகுலர் மாடல் வந்து லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே அவங்களோட ஓன் சர்வரில் வந்து ட்ரெயின் பண்ணி அதை பப்ளிக் வந்து ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துருவாங்க. இதை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க, இது GitHub மாதிரி தான். GitHubல வந்து போனீங்கன்னா கோட் பேஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் நிறைய ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய பேர் அந்த கோட் மூலிமா வேல்யூ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மாதிரி அர்த்தம். இதே மாதிரி தான் ஹக்கிங் ஃபேஸ் அப்படின்றது இதுக்குள்ளே நம்மளுக்கு மல்டிபிள் டேட்டா செட்ஸ் இருக்குது, மல்டிபிள் ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ் இருக்குது. அது ஜஸ்ட் நம்மளுடைய டாஸ்க்கு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லெட்ஸ் சே லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய மல்டிபிள் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். இங்கே கோட் பேஸும் வந்து கீழே இருக்கும். எந்த மாடல் எடுக்குது இங்கே பாருங்கள், கோட் இருக்குது.
ஹக்கிங் ஃபேஸ் ஹப்பை வந்து டவுன்லோட் மாடல், இந்த மாடல் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பெஸ்ட் பாத் மாடல். இதை காப்பி பண்ணி உங்களுடைய கோட் ஸ்கிரிப்டில் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தோம். டார்ச் மாடல், இப்போ டார்ச்சுக்குள்ள மோஸ்ட் ஆஃப் த ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ் எல்லாமே இந்த டார்ச், அதாவது பைத்தன் பை டார்ச்னு சொல்லுவோம். டார்ச்ன்றது லைப்ரரி, பைத்தன் மூலியமாக இருக்கிறனால பை டார்ச் அப்படி மாதிரி சொல்கிறோம். இது எல்லாமே நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களுடைய லோக்கலாக இருக்கக்கூடிய கொலாபில் நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது எப்படிப்பட்ட அவுட்புட்டில் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இது வந்திருக்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு சில ட்வீக்கிங்ஸ்லாம் பண்ணணும். அந்த ட்வீக்கிங் பண்ணுறது தான் நம்ம ஃபைன் டியூனிங் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். பிகாஸ் இது வந்து இந்த டேட்டா செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து லேர்னாக இருக்குது. பட் நம்மளுடைய ப்ராஜெக்ட் செஷனில் ஃபைன் டியூன் பண்ண மாட்டோம். நம்ம ப்ராஜெக்ட் செஷனில் எப்படி இந்த மாடலாக ஒர்க் ஆகுது, நம்மளோட இன்புட்ஸை கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம், இவாலுவேஷன்லாம் பண்ண போகிறோம், டிஃப்ரெண்ட் இவாலுவேஷன் ஸ்கோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் வந்து பண்ண போகிறோம். உங்களுக்கு ப்ராப்பராக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஹக்கிங் ஃபேஸ் மட்டும் சொல்கிறேன். இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது இந்த டைமில் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றதா இருக்குது. அதை நம்ம சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரில் நம்மளுக்கு வந்து இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம்னா என்ன, செல்ஃப் அட்டென்ஷன்னா என்ன, பொசிஷனல் என்கோடிங் என்ன, ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னா என்ன, என்கோட் டிகோட் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றது பார்த்துட்டோம். அண்ட் ஹக்கிங் ஃபேஸ் என்ன, ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன, பைடார்ச் அப்படின்னு பார்த்துட்டோம். இதில் பார்க்காத ஒரு விஷயம், இந்த பேர்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரி வேர்ட் இருக்குது. இப்போ அந்த பேர்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன, அது எப்படி எங்கே யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போகிறேன். After the transformer was released, Google released BERT architecture. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பேப்பர் வந்து மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாடலை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. GPT 1 மாடலை போடுறாங்க, 2 மாடலை போடுறாங்க. இதில் 2017 to 2020 நடக்குது. அதுக்கப்புறமா கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதுதான் பேஸ் மாடல், அப்போ நான் ஒரு ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பேஸ் மாடல் வந்து BERT அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஆர்கிடெக்சர் இப்போ இதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம், ரைட்? இதுதான் வந்து பேஸ் மாடல். இதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா BERT அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர், அதாவது பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றத அந்த ஃபுல் நேமோட மீனிங். நம்ம கூகுளில் கூட ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். BERT full form, bidirectional encoder representation from transformers அப்படின்றது எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? 2018 கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்ஸ் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் அண்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் சென்டென்ஸ். மீனிங் இந்த விதமான ஒரு பெரிய என்கோடர் டிகோடர் இதிலிருந்து இவங்க இந்த என்கோடர் மட்டும் டேப் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த என்கோடர் மட்டும் டேப் பண்ணி எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பேப்பரில் 6 லேயர்ஸ் வந்து ஸ்டாக் ஆயிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா BERT அப்படின்ற மாதிரி வச்சுட்டு BERT பேஸ், BERT லார்ஜ், BERT மீடியம் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த BERT பேஸ் அப்படின்றது இந்த ஸ்டாக் 12 பண்ணியிருப்பாங்க. BERT மீனிங் கூட இருக்குது, அதில் ஒரு 3 மாடல்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஸ்டாக் பண்ணும்போது என்னன்னா, லார்ஜ்னா அவ்வளோ எம்படிங்ஸ், அவ்வளோ ரிச்சர் கம்ப்யூட்டேஷன் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அதனுடைய மாடலுடைய சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த சைஸை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய வால்யூம் ஆஃப் த டேட்டா செட்டை பொறுத்து, எனக்கு சின்னதாக தான் டெஸ்ட் பண்ண போகிறேன்னா BERT மினி வெர்ஷனை டேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்குது, ஒரு 100 பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து BERT பேஸை டைப் பண்ணி எடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 5000 பேஜஸ் இருக்குது, பெரிய பேஜஸ், அந்த கான்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பண்ணலாம், அந்த மாடலை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹக்கிங் ஃபேஸில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து காப்பி ஸ்கிரிப்டெல்லாம் அங்கே இருக்கும், காப்பி பண்ணி எடுத்து உங்களுடைய டேட்டா செட்டை சப்ளை பண்ணி, அது ஆல்ரெடி கான்டெக்ஸ்டுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும், உங்களை டேட்டா சப்ளை பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸோ BERT அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு என்கோடரை மல்டிபிள் டைம் ஸ்டாக் பண்ணுறது தான் BERT ஆர்கிடெக்சர். ஸோ நம்மளுடைய இந்த சாப்டர் 4 ப்ராஜெக்ட்ஸில் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம். இப்போ இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம் அப்படின்றது எந்த விதமான ஒரு மாடலுக்குள்ளே வருது? லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் என்கோடர், ஃபர்ஸ்ட் இட் ஹாஸ் டு கெட் தி இன்புட்ஸ் அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் பண்ண லாங்குவேஜை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ திஸ் வில் கம் அண்டர் வாட்? என்கோடர் டீகோடர். புரியுது? என்கோடர் டீகோடர் ஆர்கிடெக்சர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ இது வந்து BERT ஆர்கிடெக்சர்ன்றது என்கோடர் மட்டும் வச்சிருக்காங்க. பட் இந்த BERT ஆர்கிடெக்சர்லேயே நம்மளுக்கு பல வெரைட்டிஸ் இருக்குது. அப்படி அந்த வெரைட்டிஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர் BERT நம்மளுக்கு பண்ணலை அப்படின்னா வேற என்னென்ன மாதிரியான ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ், இதெல்லாமே ப்ரீ ட்ரெயின்டு மாடல்ஸ், வேற ஒரு டேட்டா செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆயிருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த டேட்டா செட்டுக்கு ட்ரெயின் ஆகிருக்கக்கூடிய மாடல்ஸில் என்ன, அதெல்லாம் தான் உங்களுக்கு கிளாஸ்லேயே அந்த ப்ரீ ட்ரெயின் மாடல்ஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்கேன். ரைட்? சேல்ஸுக்கு மட்டும் ட்ரெயினாக இருக்கக்கூடியது, மார்க்கெட்டிங் மட்டும் ட்ரெயினாக இருக்கக்கூடியது, கிளீனிக் லாங்குவேஜ் ட்ரெயின், இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்சுக்கு மட்டும் ட்ரெயினாக இருக்கக்கூடியது, இங்கிலீஷ் டு தமிழுக்கு ட்ரெயினாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமுக்கு என்ன மாதிரியான ஒரு மாடலை சூஸ் பண்ணி, அது எதனால சூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் செஷன் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய நினைக்கிறேன். ரைட்? ஸோ இப்போ இந்த செஷன்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு டேக்அவே பாயிண்ட்டை கொடுத்து இதை வந்து முடிக்க போகிறோம். இப்போ அந்த டேக்அவே பாயிண்ட் எடுத்து போகிறேன். Don't chase every calculation, chase real world implementation. நான் இந்த சாப்டர் டிவைஸ் பண்ணும்போது, இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கேல்குலேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணலாமான்றது தான் என்னோட பிளானாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் அட்டம் பண்ணனா நிறைய பேருக்கு எங்களுக்கு வந்து இந்த கேல்குலேஷனுக்குள்ளே போயிட்டு இது எப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போயிடுவீங்க. அப்போ சில பேருக்கு ஓவர்வெல்ம் ஆகிடும். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணுமோ அப்படின்ற மாதிரி நான் டீச் பண்ணிவிடுவேன், பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது ஓவர்வெல்ம் ஆனால் நிறைய பேர் இந்த சாப்டர் தாண்டி அடுத்த சாப்டருக்கு போக மாட்டீங்க. ஸோ
இதனால தான் நான் வந்து கால்குலேஷன்ஸ் இந்த இடத்துல நான் எதுவுமே காமிக்காம அந்த 10 ஸ்டெப் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது, புரியுதா? பிகாஸ் நீங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருக்கீங்க, கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லெவல் இருக்கிறனால நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ண, மாஸ்டர் தி ஆர்கிடெக்சர் அட் த ஹை லெவல். நான் சொன்னதே ரொம்ப டீப்பர் லெவல் தான், இதுவே நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இந்த அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டு பில்ட் வித் இட். நீங்கள் இதை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த ஆர்கிடெக்சரில் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் போடணும். கோ டீப்பர் வென் எக்ஸ்பீரியன்ஸ் டிமாண்ட்ஸ். நீங்கள் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா இது சூப்பராக புரிஞ்சுக்கணும், அப்போ உள்ள கால்குலேஷன் இருக்குது, அப்போ தான் நீங்கள் உள்ள போகணும். இந்த ஃபேஸில் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துகிட்டு ப்ராஜெக்ட்ஸில் அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் கோ த்ரூ பண்ணி ஆகணும். இதுதான் நம்மளுடைய டேக் அவே பாயிண்ட். ஸோ அதனால் எப்படி கோச் இந்த query வெக்டர், கீ வெக்டர், வேல்யூ வெக்டர்லாம் கால்குலேட் ஆகுது, செல்ஃப் அட்டென்ஷன் எப்படி வருது, மல்டி வெக்டர் கால்குலேஷன் காமிங்க? நோ, நாட் required. அது யாருக்கெல்லாம் அந்த டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையோ அதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த ஜே அல்மர்ன்றவர் எழுதியிருக்காரு. இந்த ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து புரிய வந்துடும், ஓகே என்ன நடந்திருக்கோ இது நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ நீங்கள் உங்களோட இன்டர்வியூவில் பேசுறதுக்கு நான் சொன்ன அந்த 10 ஸ்டெப்ஸை மட்டும் பேசினா போதும். ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a combination of encoder and decoder architecture. என்கோடர் வந்து மல்டிபிள் ஸ்டாக்காக இருக்கும், 6 லேயர் ஸ்டாக்காக இருக்குது. டிகோடர் 6 லேயர் ஸ்டாக்காக இருக்குது. என்கோடருக்குள்ள நம்மளுடைய இன்புட் எம்பெடிங்ஸ் வருது, பொசிஷன் என்கோடிங் வருது, அதுக்கப்புறமா நம்மளுடைய மல்டி ஹெட் செல்ஃப் அட்டென்ஷன் இருக்குது. அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பேப்பர் உங்களுக்கு வந்து அது 8 செல்ஃப் அட்டென்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ தட் 1 அட்டென்ஷன் லேயருக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டுமே வந்து query வெக்டர், கீ வெக்டர், வேல்யூ வெக்டர் அப்படி மாதிரி கால்குலேஷன்ஸ்குள்ள இட் இஸ் கோயிங் இன்சைட். அண்ட் one head is going to understand the grammar, the second one is going to understand the meaning, the third one is going to understand the context. Like this multi-head, it will be there. Each and every heads is independent of each other, so that it is going to capture the richer meaning and the context of the sentence. And even to understand that better, we are going to supply that particular output of this particular multi-head attention to the feed-forward neural network, so that it is going to, and inside the feed-forward neural network we have 2048 neurons, and output of the feed-forward neural network again it will be 512 embeddings. So the encoder completely is going to give out the contextual embeddings of the complete sentence whatever we passed, and then the output of this particular encoder is going to be supplied inside the decoder again to generate the next words. And it is also having this masked multi-head attention, and also it is going to have this cross multi-head attention, and also this output of this cross multi-head attention is going to be supplied with the feed-forward neural network again to generate the next words. Then it is going to have the linear layer out. Linear layer is going to give the next words with the maximum, with the probabilities for the next words. But on top of it, we are going to have the softmax layer, and the softmax layer is going to choose the right next word which chooses the maximum probability out. And this process, the decoder process, is going to be repeated again and again until the number of words that we need has to be generated. இதெல்லாமே கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சிருப்போம். அண்ட் இதுக்குள்ளே we do have also this residual network to overcome this particular overfitting problem, that is to overcome the vanishing gradient problem. And also we have the normalization layer after all the computations, so that the output of that each block is going to be ranged between 0 to 1, and this also helps the whole transformer architecture to perform the calculations more faster. புரியுதா? இது எவ்வளோ நான் இதுவே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. ஸோ இதெல்லாமே நான் மனப்பாடம் பண்ணி பேசல, பட் கான்டெக்ட் புரிஞ்சிருச்சு. இது பீப்புளுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இன்டர்வியூவில் கேட்டால் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூ கொஷின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்ற டிப்பையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக புரியுது அப்படின்னு நம்புறேன். ரைட், ஸோ செஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ற ரீகேப் பார்த்துட்டு அடுத்த ப்ராஜெக்டில் எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க. RNN, LSTM, GRN லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதனுடைய சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க, பட் பேரலல் ப்ராசஸிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. பேரலாக வந்திருக்கக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே பேரலாக ரைட் பண்ணி அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத எடுத்துகிட்டு வரல. இவங்க எல்லாமே சீக்வென்ஷியலாக ஜென்ரேட் பண்ணி அந்த சீக்வென்ஸுக்கு மோர் மெமரி கொடுக்கணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் தட்ஸ் நாட் சம்திங் விச் இஸ் யூஸ்ஃபுல். அந்த பேரலல் காம்பனன்ட், அந்த பேரலல் ப்ராசஸிங் எல்லாம் வந்திருக்கூடிய எல்லா சென்டென்ஸ் இருக்கிற எல்லா வேர்ட்ஸுக்குமே நம்மளுக்கு ஈக்குவல் அட்டென்ஷன் கொடுத்து அதுக்குள்ள கால்குலேஷன்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2017 கூகுள் ரிலீஸ் பண்ணதுன்னு பார்த்தோம். இது முக்கியமான பாயிண்ட் நான் வந்து சொல்லலை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த RNN, LSTM, GRN சீக்வென்ஷியல் ப்ராசஸிங் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தான் பேரலல் ப்ராசஸிங். வேர்ட்ஸை வந்து பேரலாக ஒரே டைமில் எல்லாத்தையுமே ரீட் பண்ணணும். பிகாஸ் எல்லா வேர்ட்ஸும் ஒரே டைமில் ரீட் ஆகி query கீ வேல்யூ வெக்டர்ன்றது கால்குலேட் ஆகும். 9 கீ காம்பனன்ட்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் என்கோடர் டிகோடர் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். மல்டி-ஹெட் அட்டென்ஷன் இதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸில் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் யூனிட் என்கோடர் ஒன்லி அவுட்புட் எடுத்துக்கலாம், டிகோடர் ஒன்லி அவுட்புட் எடுத்துக்கலாம், என்கோடர் ப்ளஸ் டிகோடர் சேர்த்து அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம். அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் டாஸ்க்கையும் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். டாஸ்க்கு கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நீங்கள் செல்ஃப் எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்னா என்ன அப்படின்றது ஒரு ஜஸ்ட் ஹை லெவல். இப்போ என்னைய வச்சு நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து ஒரு பெரிய LLM மாதிரி
ஓகே, நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு எஸ்எல்எம் மாதிரி ஸ்மால் லாங்குவேஜ் மாடல், உங்களுக்கு ஒரு யூனிக் டாஸ்க் தான் தெரியும். நீங்கள் வந்து ஒரு எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாக மாறுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? ஸோ அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்குன்னு ஒரு பேஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். இப்போ அதனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்எல்எம்னா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே ஏஜென்டிக் ஏஐ ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்து BERT ஆர்கிடெக்சர் வந்து 2018 கூகுள் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருக்கோம். எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க? நிறைய என்கோடர், நிறைய பேர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் பார்த்துட்டு மாடல் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓப்பன் சோர்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ BERT கூகுளும் பார்க்குறாங்க, நம்மள ஏதாவது கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு BERT பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து என்கோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் தான் அந்த ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அது வந்து பாருங்க, இப்போ பேரில் இருக்குது என்கோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ். என்கோடர் ஒன்லி அப்ளிகேஷன்ஸ்னா அந்த கான்டெக்ஸ்ட் எம்பெடிங் தான் இருக்கும். அதை நம்ம டவுன் ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கோ இன்டென்ட் கிளாசிஃபிகேஷனுக்கோ ஒரு நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷனுக்கோ அதை யூஸ் பண்ண முடியும். டிரான்ஸ்லேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண முடியாது. டெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குலாம் நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கிடெக்சரே அந்த என்கோடர் ஒன்லி ஆர்கிடெக்சர். அப்போ நீங்கள் ஒரு மாடல் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது என்கோடர் ஒன்லியா, டிகோடர் ஒன்லியா, இல்லை என்கோடர் ப்ளஸ் டிகோடர் ஒன்லியா அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உங்களுக்கு ப்ராப்பராக புரியுது நம்புறேன். அதுக்காக தான் அந்த அசஸ்மெண்ட் உங்களுக்கு பண்ண சொன்னேன். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு முக்கியமான ஒரு டேக்அவே கொடுத்தேன். மேத் கால்குலேஷன்ஸில் போயிட்டு டு நாட் கெட் டைவர்ட்டட் ஆர் டூ மச்சாக உள்ளே போயிட்டு ஸ்டக் ஆகிக்காதீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு அது எப்படி இன்டர்வியூவில் பேசணுன்றது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் அடுத்து ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சால்வ் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரிக்குள்ளே போங்க. நான் பேசின மாதிரி இன்டர்வியூவில் பேசுங்க. இதுவே நிறைய பேர் பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. டெஃபினெட்லி நீங்கள் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். உள்ளே போயிட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேத் கால்குலேஷன்ஸில் நீங்கள் போகலாம். அந்த மேத் கால்குலேஷன்ஸில் போகிறதுக்கு உண்டான ஒரு ரிசர்ச் பேப்பரை நம்மளுக்கு வந்து ஜெய் ஆல்மர் எழுதுன அந்த பேப்பரும் நம்மளுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ 45 மினிட்ஸ்னு சொன்னேன், பட் அதை தாண்டி போயிருக்கு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேப்பர் உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது ப்ராப்பராக புரிஞ்சிருக்கான்றது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருந்துச்சு. என்னுடைய 5 டேஸ்ன்றது இட்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் டேஸ் இன் வென் யூ ட்ரை டு டேக் சம் டைம். இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து எங்கேயுமே யூடியூப்ல கிடையாது. மல்டிபிள் செஷன்ஸ் ரெஃபர் பண்ணோம். ஸோ எதை உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்தா உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். செஷன் முடியும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இந்த கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு ஒரே ஃபேவர் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் உங்களுக்கு எப்படி இப்போ கற்றுக்கிட்டதெல்லாம் புரியுதா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பிகாஸ் ப்ரோக்ராமில் நீங்கள் பே பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு செஷனும் புதுசாக ஏதாச்சும் ரிலீஸ் பண்ண அப்படின்றது என்னுடைய கோல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாகவே இந்த கடைசி வரைக்கும் வந்திருக்கீங்க, நீங்கள் கூகுளில் இது வரைக்கும் ரிவ்யூஸ் கொடுக்கல அப்படின்னா ஐ ஜஸ்ட் நீட் தட் ஒன் ஃபேவர். டீமும் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு ரிவ்யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா, தமிழில் இந்த மாதிரிலாம் நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது பண்ணிங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஆக்ட் அஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ். அப்படின்னா தான் இந்த எஜுகேஷன் உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஒரு கமெண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரீட் பண்ணுவாங்க. பிகாஸ் ட்ரஸ்ட் இல்லை, நிறைய பேர் ஸ்கேம் ஆகுறாங்க மார்க்கெட்டில். ஒரு இடத்துல பே பண்ணுறாங்க, பட் டீப்பராக சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நிறைய பேர் பயந்து இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஒரு கமெண்ட் யாரோ ஒருத்தரை கூட இம்பாக்ட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் சம்திங் விச் யூ ஆர் டூயிங் எ ஃபேவர், நாட் ஃபார் மீ பட் ஃபார் தெம். ஓகே, நம்ம இப்போ அடுத்த செஷனில் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் உங்களைய அடுத்த தியரிட்டிக்கல் செஷன், அதாவது சாப்டர் 5 நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷனில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் செஷனில் இன்னொரு ஏஐ இன்ஜினியரை நீங்கள் வந்து எல்லாரும் மீட் பண்ண போகிறீங்க. அது வரைக்கும் திஸ் இஸ் யுவர் ஏஐ கோச் ஜான் சைனிங் ஆஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். அதை வந்து ப்ராப்பராக இந்த வீடியோ வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா எது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கணும், எது வந்து போதும், எதுக்கு மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், எப்போ ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த செஷன் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் பாயிண்ட்டில் போட்ட மாதிரி இது நம்மளுடைய ப்ரோவைட் பிரிட்ஜ்குள்ளே வந்து படிக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுட்டு வருவாங்க. நிறைய ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் சூப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். இன்கேஸ் நீங்களும் எடுத்து அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவைட் பிரிட்ஜ் ஏஐ கோச்சிங் சிஸ்டம்ன்ற மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த இண்டக்ஷனில் யாரெல்லாம் நீங்கள் உள்ள இப்போ எந்த டைமில் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த டைமில் வந்தீங்க அப்படின்னா ஏஐ எடுத்து ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக படிக்கணும். ஃப்ரெஷர்ஸுக்கு ஒரு ரோட் மேப் இருக்குது, கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரோட் மேப் இருக்குது, ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலே ப்ராப்பராக நீங்கள் எடுத்து படிக்கணும்னா ஒரு ரோட் மேப் தட் வி ஆர் சஜஸ்டிங் அப்படின்றது ஃப்ரம் டைம் டு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டைமில் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கீழே லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணி நான் எல்லாத்துக்கும் ஒரு 1 hour மெசேஜ் மாதிரி நான் வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க. அதில் நம்மளுடைய கோச்சிங் ப்ரோக்ராமுடைய சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது நானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன் கேஸ் இஃப் எனிஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி திஸ் பர்டிகுலர் ஏஐ ஃப்ரம் த ஸ்க்ராச் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார் யுவர் கெரியர் growth to step into this AI world in this particular 2026 or 2027 நெக்ஸ்ட் இயர்ல அப்படின்னா இந்த பர்டிகுலர் செஷன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக படிக்கணுன்றவங்களுக்கு பயம் வேண்டாம். உங்களாலையும்
ப்ராப்பராக சொல்லி கொடுத்தோம்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும், நீங்களும் ஏஐ இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும். அதுக்குண்டான பல உதாரணங்கள், பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளோட செஷனில் காமிச்சிட்டு தான் வந்திருக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த செஷன் முடியும் போது ஒரு கோலை நான் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன். எதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான். எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான டாப்பிக்காக இருந்தாலும் அதுக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி டீகோட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபைடாக டீச் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடேஸ் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு இல்லை காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்றத யூ கேன் லெட் மீ நோ த்ரூ த கமெண்ட் செக்ஷன். உங்களோட கமெண்ட் செக்ஷன் அந்த மோட்டிவேஷன் எல்லாமே. ஸோ லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தான் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டாபிக் எடுத்து டீகோட் பண்ணி ஓகே ஃபைன் நம்மளோட ப்ரோவைட் பிரிட்ஜ் லேர்னர்ஸ்க்கும் கரெக்டாக அவங்க ஸ்ட்ரக்சராக படிக்கிறவங்களுக்கும் படிப்பாங்க, உங்களுக்கும் அந்த ஒரு நாலேஜ் கொடுக்கலான்றதுக்காக தான் அப்படியே அதே செஷன் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணனுடைய காரணமே. பிகாஸ் இந்த மாதிரி தமிழில் யூடியூப்ல யாருமே அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்னோட லேர்னர்ஸே வெளியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மட்டும் போடுங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ஆர்கிடெக்சர் தான் எல்லா எல்எல்எம்ஸுக்கு பின்னாடி இருக்குன்றது தெரியும், பட் தமிழில் வந்து அவ்வளோ கிளாரிட்டியே இல்லை எங்கேயுமே. ஸோ நீங்கள் அதை போடுங்கன்ற மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் நம்ம உள்ளே படிச்சுட்டு இருக்கிறவங்களே சொன்னதுனால we have made this particular session for you. ஸோ அதனால் இந்த செஷன் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வைடன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஏஐ ப்ராப்பராக எடுத்து ஸ்ட்ரக்சராக படிக்கணும் அப்படின்னு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் புக் அண்ட் என்கொயரி. டீம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஃபோனில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ஹைப் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். இந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது இதே மாதிரி கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஒரு டீப்பர் நாலேஜ் இந்த வீடியோவை உங்களால் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அது அல்காரிதம் அது புரிஞ்சுக்கும் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸோ அதனால இஃப் திஸ் பர்டிகுலர் வீடியோ மேக் சென்ஸ் ஃபார் யூ, புரிஞ்சிருக்கு அப்படின்னா இதை ஹைப்பை கிளிக் பண்ணுங்க. யூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் அன் இன்விசிபிள் ஃப்ரெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் டாபிக். வேர்ல்டு வைட் யாருக்கு வேணா ரெக்கமெண்ட் ஆகும் இந்த யூடியூப் அல்காரிதம். ஓகே ரைட். ஸோ வித் தட் பீயிங் செட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் மறக்காம ஜஸ்ட் கமெண்ட் what you have understood, whether it is complex or whether it is understandable அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. அடுத்த செஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் this is your AI coach John signing off. Bye.